வெளிநாடு போயிடணும் பண்ணுறதான் ஆக்சுவலி மெயின் டார்கெட்டாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கம்ப்யூட்டரோட தான் இருப்பேன்னு நான் அப்போ யோசிச்சதில்லை. ஆக்சுவலி லேப்புக்கு போகிறேன்றாலே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு ப்ரைஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வருவினம் உங்களுக்கு 1 மில்லியன் ருபீஸ் வந்து வின் பண்ணுற டீமுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும். நோ கொஷன்ஸ் ஆஸ்க். வின் பண்ணுற டீமுக்கு 1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஷுவர். அந்த டைம் நாங்கள் தான் வின்னர். எங்களோட இது ஜஃப்னாவில் இருந்து கொண்டு நீங்கள் சர்வீஸ் பிஸ்னஸ் செய்கிறன்றது வந்து வெரி சேலஞ்சிங். என்று சொன்னால் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான டேலண்ட் வந்து இங்கே குறைவு. சர்வீஸ் பிஸ்னஸுக்கு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உண்மையாக கணக்கு தேவையில்லை. உண்மையாக கூட சர்வீஸ் பிஸ்னஸால் காசு வருதுன்னு சொன்னால் உண்மையாக கூட சர்வீஸ் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு 24 வயசு படியன் பல்கலைக்கழகங்கள் படித்து கொண்டிருக்கும் போது தன் ஐடியாவை ஜால் கீக் சேலஞ்ச் என்ற யாழ் ஐடி ஹப்பிட ஒரு ஈவெண்ட்டில் பிச் பண்ணி அதிலேயே $50,000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பிறகு BuzzFeed.lk என்று சொல்லி ஒரு பஸ் புக் பண்ணுற ஒரு சேனல் ஒன்றை உருவாக்கி அதுக்கு பிறகு 3 Axis Lab என்று சொல்லி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியை ஆரம்பித்து இன்றைக்கு மைண்ட்மேப் AI என்று சொல்லி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி இன்றைக்கு வெற்றிகரமாக தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொறியியலாளர். ஆனால் இன்றைய பொறியியலாளர் இல்லை, அவர் ஒரு ஆண்டர்ப்ரனர் பிரசாந்த் அவர்களை தான் நாங்கள் இன்றைய சந்திக்க போகிறோம். வணக்கம் பிரசாந்த். வணக்கம் விருஷன். நீங்கள் யார்? பிரசாந்த்ன்றது யார்? உங்களை பற்றி ஒரு அறிமுகம். பிரசாந்த் வந்து இப்போ தற்சமயம் வந்து மைண்ட்மேப் AI என்று சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் உண்டு. இப்போ AI ரிலேட்டடாக எஸ்பெஷலி வந்து ஜெனரேட்டிவ் AI ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு முதல் வந்து 3 Axis என்ற ஒரு சர்வீஸ் கம்பெனி ஒன்று செய்தோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் BuzzFeed.lk. இப்படியே போனால் மொரட்டுவா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் தான். யாழ்ப்பாணம் வந்து வடமராட்சி. ஸோ அப்போ படித்தது வந்து ஹார்ட்லி காலேஜ். அப்புறம் வந்து வெளிநாடு போயிடணும் பண்ணுறதான் ஆக்சுவலி மெயின் டார்கெட்டாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் நான் A-level எடுத்தது 2009. 2009 எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தேன்ட்டு. அதுக்கு முதல் தான் நான் படித்தது 2009 A-level எடுத்தேன்னா எனக்கு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இது கேம்பஸ் லைஃப். அதுக்கு முதல் வந்து ஸ்கூலில் இருக்க என்னென்னு சொன்னால் இங்கே சூழ்நிலை வந்து அப்படி இல்லை, ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் கஷ்டம். போர்கால 2009 யுத்த கால 2009 யுத்த காலம்ன்றதை விட அதுக்கு முதலே பிரச்சனைகள் இருக்குது. இப்போ 2009க்கு முதல்ல இருந்தே பிரச்சனைகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 96 பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல சரியான ஆண்டுகள், நான் சின்னன். அப்போ அதுக்கு முதலேருந்தே பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நான் படிக்கிற காலகட்டத்தில் ஹார்ட்லியில் படிக்கிற காலகட்டத்தில் பயங்கரம். அப்போ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009க்கு அதுக்கு பிறகு இப்போ விட்டேன்னு தெரியாது. ஆர்மி கேம்புக்குள்ள நடுவில் தான் ஹார்ட்லி காலேஜ். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஹார்ட்லி காலேஜுக்கு போய்க்க வந்து என்னென்னு சொல்ல எங்களை செக்இன் பண்ணி தான் விடுறது. ஸோ வேறு ஸ்கூலுக்கு அப்படி இருந்துச்சு வரையும் ஹார்ட்லி காலேஜ் வந்து அதுக்கு ஃபேமஸ். ஆக்சுவலி வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்னு சொல்ல ஒரு கேம்புக்குள்ளே போய் எங்களை செக்இன் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு விடுவினோம். அப்போ அப்படி தான் நாங்கள் போகிறது. மெத்தடிஸும் அப்படி தான். ஹார்ட்லி காலேஜ் அண்ட் மெத்தடிஸ் நல்லா இருக்கும். அப்போ சின்னப்படி இல்லானே. அப்போ எங்களுக்கு பெருசாக என்னென்னு சொல்கிறது அது ஒரு இது மாதிரி. பள்ளிக்கூடம் போகிற காலத்திலேயே உங்களுக்கு இந்த ஐடி இனோவேஷன் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததா? உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இல்லை. நான் வந்து என்னென்னு சொல்கிறேன், நார்மலான ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு இது. அப்பா வந்து வியாபாரம் செய்து கொண்டு வந்தவர். சின்ன வியாபாரம் உண்டு, ஒரு க்ரோசரி ஸ்டோர் உண்டு. அம்மா வந்து என்னென்ன ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு தம்பி ஒரு ஆள். அப்போ எனக்கு அப்போ என்னென்னு சொல்கிறேன், இப்போ எங்கள் ஐடி அப்படின்ட்டு இல்லை. பட் எனக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன், அந்த டைம் வந்து சொல்ல போனால் இப்போ ஐடின்னு சொல்லலாது, கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த டைம் வந்து அந்த ஐஏ கேம் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டீங்க தெரியாது. அது வந்து சரியான ஒரு கிரேசி அந்த இது. பட் அந்த காலத்தில் இருந்த என்னென்ன கேம்ஸ் எல்லாமோ அந்த ஐடி ரிலேட்டடான சாமான்கள்லாம் கிரேசி. இப்போ மொபைல் ஃபோன்லேயே எல்லாம் இருக்குது கேம்ஸ் வந்து. அப்போ அந்த நேரம் இந்த ஜோய்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜம்ப் பண்ணி போகிற கேம் மறந்து வந்து அதெல்லாம் விளையாடுறது. ஸோ அதெல்லாம் கிரேசிலேயே அந்த ஐடியில் அப்ளிகேஷன் இல்லை. மற்றது இப்போ ஐடி மாடியூல்ஸ்ன்னு சொல்லி இப்போ இருக்கிற மாதிரி கரிக்குலம்ஸில் இல்லை. A-level மட்டும்தான் ஐடி இருந்தது. இப்போ நாங்கள் வந்து A-level ஐடியும் இங்கிலீஷ்லேயும் பெருசாக கவனம் செலுத்துறதில்லை. என்னென்ன சொல்கிறது, மெயினாக எங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் வந்து
என்ன 3 பாடம் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதுகள் ஐடி சம்மந்தமாயின்னு சொல்லல அது உண்மையை சொல்ல போனேன். ஏன்னா கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்கும், அதெல்லாம் இப்போத்த மாதிரி ஆக்சஸ் இல்லை. கம்ப்யூட்டர் லேப்ஸுக்கு போகிறன்றது ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்தில். அந்த லேப்ஸுக்குள்ளே கொண்டு அங்கே போய் அதை கம்ப்யூட்டரை ஓன் பண்ணி பார்க்குறதா வழியே அதுக்குள்ளே நாங்கள் ஏதாவது செய்திருவோம்ன்ட்டு ஒரு நாளும் ஜோதிச்சதில்லை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கம்ப்யூட்டரோடு தான் இருப்பேன்ட்டு நான் அப்போ ஜோதிச்சதில்லை. ஆக்சுவலி அப்போ சின்ன பிள்ளைகள் கம்ப்யூட்டருக்கு போகிறேன் லேப்புக்கு போகிறேன்றாலே ஒரு பெரிய ஒரு விஷயம். சரி, அப்போ நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் ஹார்ட்லி காலேஜ் A லெவல் எடுத்து நீங்கள் ஆல் ஐலண்ட் 11வது ரேங்க். 11வது 2009 ஆண்டு லெவலில் மேத்ஸில் 11வது. ஓகே. அப்போ ஒரு ஒரு அதிகூடிய திறன் இருக்கிற ஒரு மாணவன் யூனிவர்சிட்டி மொரட்டுவா யூனிவர்சிட்டியை போன அப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி வாழ்க்கை எப்படி இருந்தது? யூனிவர்சிட்டி வாழ்க்கை வந்து அப்போ தான் யுத்தம் முடிஞ்சு தானே நாங்கள் போகிறோம். இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஜெஃப்னாலேருந்து வெளிக்கிட்டு போகிறதுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஸோ போனது வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்கும் இப்போ 18 வயசு 19 வயசில் ஆக்சுவலி நாங்கள் வெளி மாவட்டத்துலேயே ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா வீட்டை 18 வருஷமாக இருந்து என்ன சொல்கிறது அம்மா அப்பா அரவணைப்பில் இருந்து அந்த என்ன சொல்கிறது வீட்டு சாப்பாடுகள் வீட்டில் ஒரு வேலையும் பெருசாக சேர்த்தவில்லை. அப்படி இருந்த ஒரு இதில் திடீர்னு கேம்பஸுக்கு போய் உடுப்பெல்லாம் கையால் நாங்களே துவைக்கணும் அப்படி இப்படி என்றைக்கு கொஞ்சம் இது மற்றது இனி கேம்பஸ் தனியாக ஒரு இது. பட் அது கொஞ்சம் தொடக்கத்தில் ஒரு கொஞ்சம் ஹோம் சிக்கன் இருந்தால் பிறகு வந்து பழகிடுது, பரவாயில்லை. நீங்கள் மொரட்டுவில் என்ன படித்தது? சிவிலா இல்லாட்டி? நான் படித்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்ல ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது. இப்போ அதுதான் அந்த டைம் இப்போ என்ன மாதிரின்னு தெரியும், அந்த டைம் அது ஃபஸ்ட்டாக இருந்தது. அப்போ அது வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டு என்ன சொல்கிறது இப்போ விருப்பம்ன்றதை தாண்டி அது நல்ல டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு இது என்றபடியாக போனது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பாதிண்டுவாங்க. அப்போ அந்த நேரம் அப்போ சரி இதுக்கு போவோம் நல்ல மற்றது எல்லாருமே இப்போ டாப் ரேங்க் வந்த நாங்கள் இங்கே வர A லெவல் ரேங்கை வச்சுக்கொண்டு அங்கே கேம்பஸுக்கு திருப்பி போயிடாது இப்போ கோர்ஸுக்கு. இப்போ நாங்கள் அங்கே போய் திருப்பி ஃபஸ்ட் செமிஸ்டரில் ஃபீல்டு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு திருப்பி படிக்கணும். இப்போ அதுலேயும் கிடச்சிது. அப்போ சரி போமேன்ட்டு போனது. அப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கே உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் சார்ந்த திட்டங்கள் எண்ணங்கள் வந்துட்டு தான் எப்படியாது? அப்படின்ட்டு சொல்ல யூனிவர்சிட்டி வந்து இப்போ தொடக்கத்தில் இருக்கே இல்லை. பிறகு வந்து இப்போ எங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் வரையில் எங்களோட கோர்ஸ் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்ஸ் தான். மற்றது தியரிட்டிக்கு மோர் தியரி. இப்போ கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் ஒரு என்ன சொல்ல எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் டெலிகம்யூனிகேஷன் கூட மேத்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மற்ற தியரிட்டிக்கல் நல்ல இது உண்டு. ஆனால் ஆண்டர்ப்ரனர்ஷிப் சம்மந்தமாக பெருசாக ஒன்றும் இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த நேரம் மார்க்கெட்டிங் இப்போ ஆண்டர்ப்ரனர் இப்போ நாங்கள் என்னென்னு சொல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னாலும் எங்களுக்கு அங்கே சின்ன இந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அவங்க வந்து மார்க்கெட்டிங் மற்ற இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிப்பிப்பாங்க. அதுகளில் பெருசாக இது என்னடா நான் யோசிக்கல நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக வருவேன் இதெல்லாம் தேவைப்படும் மார்க்கெட்டிங் எல்லாம் தேவைப்படும் நான் யோசிச்சதில்லை. ஸோ இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து படிப்பிக்க இது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஆக்சுவலி. என்னென்னு சொல்ல நாங்கள் மேத்ஸ் தானே. ஸோ மேத்ஸ் அன்றைக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் மோர் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. இப்போ கோடிங் ப்ரோக்ராமிங் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட். இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் கைண்ட் ஆஃப் எங்கட சைட் பார்த்திங்கன்னா மற்ற மாதிரி நாங்கள் அந்த நேரம் பேசிக்கலி எனக்கு வந்து பெருசாக அதில் இல்லை. அப்போ ஆனால் படித்தது இப்போ ரிசல்ட்ஸ் எடுக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் அது உண்மையாக நாங்கள் அதை மனசார படித்த மாதிரி விரும்பி படிக்கிறேன்றது வேறு, ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்றது வேறு. நான் வந்து இன்டர்ன்ஷிப் செய்து கொண்டு நான் சிங்கப்பூரில் இருந்து கேட்க இப்போ ஜாலைட்டி அப்பின்ற ஈவெண்ட் ஒன்று போனது 2வது சீசன் நினைக்கிறேன். அப்போ தான் ஜாலைட்டி அப் 2வது. அப்போ நான் சும்மா ஃபோட்டோஸ் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். பார்த்த டைம் வந்து சரி இது என்ன நடக்குது யாழ்ப்பாணத்தில் நடக்குது ஒரு போய் பார்ப்போம் சும்மா என்ன நடக்குது. ஜாலைட்டி ஹப் இனோவேஷன் ஃபெஸ்டிவல் இல்லை அப்போ இனோவேஷன் ஃபெஸ்டிவல் இல்லை. அப்போ வந்து தே கால்டு ஒரு ஜால்கீக் சேலஞ்ச் என்று சொல்லி அதுலேயும் சீனியர் ஜூனியர் இருந்தது. இந்த சீனியர் கேட்டகரியில் போட்டது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணது மொரட்டுவில் இருந்து. அப்போ சரி நாங்களும் அப்போ மொரட்டுவை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸின் பார்ட்டிசிபேஷன் வந்து கூட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அப்போ நாங்களும் சரி இருக்கா எங்களை சீனியர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஃபோட்டோஸில் நிற்கிறாங்க. நான் வர முடியலை சிங்கப்பூரில். அப்போ எனக்கு அடுத்த வருஷம் கட்டாயம் இருக்கா போவோம்
என்று பார்த்துட்டு சரி அடுத்த வருஷம் அப்ளிகேஷன் கால் பண்ணிக்க நாங்கள் ஃபைனல் இயர் ப்ரொஜெக்டும் போய் கொண்டு கேட்க சரி ஒரு அப்ளிகேஷனை சேர்ந்து போடுவோம்னா 5 பேர் சேர்ந்து அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க என்னென்னு சொல் இப்போ சென்ஸ்மேட்னு சொல்கிறேன் இப்போ சரி நாங்களும் ஒரு இதை போடுவோம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட் புக்கிங்னு சொல்லி வெளிக்கிட்டது என்னென்னா இப்போ பஸ்ஸில் வாரதானே அப்போ வரைக்க ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் ஒன்று செய்வோம் என்று சொல்லி தான் ஐடியா வெளிக்கிட்டது ஒரு ஜாலி ஹிக் சேலஞ்ச் தானே சரி போடுவோம்னு போனது அப்படி போட்டு 5 பேர் சேர்ந்து நாங்கள் 5 பேர் சேர்ந்து மொரட்டு கொடிகள் சேர்ந்து போட்டு தான் அப்படி தான் அந்த என்டர்பிரினர்ஷிப்புக்கு ஃபைனல் இயரில் தான் வந்தது. ஸோ இதுதான் அது எப்படி அதில் நீங்கள் BusSeat.lk செய்தது அந்த காலங்களில் பஸ் புக் பண்ணுறதுக்கு சரியான தளங்கள் இல்லை. இப்போ அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் அதுக்குரிய தீர்வாக இந்த ஆப் செய்தீங்கள். உண்மையை சொல்ல போனால் அப்போக்க வந்து ஆன்லைன் புக்கிங் ஒன்று இல்லை. ஒரு பஸ் ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்று இன்னொரு வெப்சைட் ஒன்று இருந்தது. பட் ஆனால் அது பெருசாக ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ மற்றது வந்து வேறு வழியும் இல்லை. பட் இப்போ நாங்கள் பஸ் புக் பண்ணணுமெண்டா கால் பண்ணவும் இல்லை. சில அங்கே ஏஜென்சிட்ட கடைக்கு போய் புக் பண்ணணும், இல்லை பஸ்காரருக்கு கால் பண்ணணும். அப்போ மிஸ்டேக்கள் வரக்கு இது கூட. ஸோ அப்போ பார்த்தோம் சரி ஒரு டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் ஒன்று செய்வோம். அவ்வளோதான் யோசிச்ச ஒழிய கணக்கு யோசிக்கல. இப்போ இதுக்கு மார்க்கெட் இப்படிலாம் அப்போ அப்ளை பண்ணிக்க யோசிக்கல. பிறகு ஜாலி டேப்புக்குள்ளே வந்த பிறகு தான் அப்போ இந்த என்னென்னு சொல்ல இந்த செஷன் மாதிரி போகும் தானே, கோச்சிங் மாதிரி. அப்போக்க தான் கைண்ட் ஆஃப் ஓகே இப்படி மார்க்கெட் சைஸ் பார்க்கணும், என்னென்னு சொல்ல இப்படி தான் விஷயம். என்னென்ன அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மேத்ஸ், என்ன நம்ம கேம் தானே. ஸோ ஓகே இதுதான் பார்க்குறாங்க, ஓகே இப்படி தான் இது. ஸோ இந்த இதை சொல்லி விளங்க ஜால் கீக் சேலஞ்சில் நீங்கள் பிச் பண்ணிட்டீங்க. உங்களோட பிச்சிங் ஓகே உங்களோட ஆக்களுக்கு முன்னுக்கு அந்த ஜட்ஜஸுக்கு முன்னுக்கு உங்களோட ஐடியா கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. ப்ரெசென்ட் பண்ணிக்க எப்படி அவையோட இது இருந்தது, அதுக்குரிய விளைவுகள் எப்படி இருந்தது? அப்போக்க ஜால் கீக் சேலஞ்சில் ஃபஸ்ட் டைம் வந்து நினைக்கிறேன் 3வது. அதுக்கு பிறகு நான் கேள்விப்படையில் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரைஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணினாங்க. என்னென்னு சொல்ல ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வரிவினம் உங்களுக்கு 1 million rupees வந்து வின் பண்ணுற டீமுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும். நோ கொஷின்ஸ் ஆஸ்க். வின் பண்ணுற டீமுக்கு 1 million இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஷுவர் அனௌன்ஸ் பண்ணினாங்க. அப்போ வந்த இப்போ ஏஞ்சல் இப்போ அந்த டைம் நாங்கள் தான் வின்னர் எங்கட இது. அப்போ நாங்கள் பிச் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து நாங்கள் என்னென்னு சொல்ல இந்த டெக்னாலஜிலாம் அப்படி வேலை செய்து ER டயக்ராம் அது இது கோடிங் எல்லாம் தான் பிச்சிங் எங்கடையில் இருந்தது. மார்க்கெட் ஸ்லைடுன்றது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வெலிடேஷன் இல்லை, ப்ராக்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை. இது சும்மா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியாமல் போய் பிச் பண்ணினா அப்படி இருக்குமோ அப்படி தான் எங்கள்ட பிச்சிங்கே இருந்துச்சு. பிறகு தான் ரிஃபைன் பண்ணி அந்த ப்ராசஸுக்குள்ளால இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணுமெண்டா யூ ஹேவ் டு ப்ரூவ், யூ ஹேவ் டு பெயிண்ட் அ பிக்சர் எப்படி அது இந்த வேல்யூவேஷன் ஒன்று வரப்போகுது உங்களோட கம்பெனிக்கு, எப்படி ஹவ் யூ வில் மேக் மணி அண்டது. ஓகே தென் ஒன்லி ஐ கோட். ஏன்னா நான் பிஸ்னஸில் இருந்தது இல்லை ஆக்சுவலி, பியூராக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அந்த சைடில் போன ஒரு ஆக்கள். அப்போ சரின்னுட்டு அதெல்லாம். ஆனால் இட்ஸ் ஈஸி டு லேர்ன். அதான் என்ன விஷயம் இது, அது நாட் ராக்கெட் சயின்ஸ். ஒரு நாள் நீங்கள் இருந்தாலே ஒரு ஆள் சொன்னால் விளங்கும். ஆனால் அது இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமென்னு சொன்னால் அது பேஷன் ஒன்று வரையக்க தான் ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒன்று செய்ய போகிறீங்கன்ற ஒரு பேஷன் வரையக்க வந்து லேர்னிங்ன்றது வந்து கஷ்டமாக இருக்காது. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எங்களுக்கு அது செய்யணுமென்று வந்ததால் அதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த மார்க்கெட்டிங்கோ இந்த பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுகளெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உண்மையை சொல்ல போனேன். ஆனால் அது இந்த இந்த முதல் இதண்டைக்கு இப்படி போய் எல்லாம் இதண்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணது. பிறகு வந்து இப்போ நாங்கள் வின்னர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அப்படி தான் அதில் போனது. சரி, அந்த 1 million 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வயசில் உங்களுக்கு கிடைச்சது? அது வந்து நான் நினைக்கிறேன் அப்போ 24 சம்திங். 24 வயசில் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்படி நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆக்சுவலி 10 லட்சம் இல்லை, அதை விட கூட. அந்த நேரத்தான் காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் வேல்யூ இப்போ டிப்ரிஷியேட் ஆகிடுது தானே ருப்பி. ஸோ அந்த நேரத்தான் டாலர் கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $50,000. கிட்டத்தட்ட அந்த ஐடியா என்னடா 10 லட்சம் மட்டும் ப்ரொமிஸ் பண்ணாலும் அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இந்த 10 லட்சத்தை வச்சு ஒன்றும் செய்யலாது. உண்மையை சொல்ல போனால் அதான் ஈவன் $50,000 வச்சே ஒன்றும் செய்யலாது. அப்போ 10 லட்சத்தை வச்சு என்ன செய்கிறன்றதுக்கு தான் அப்போ அப்படியே நாங்கள் என்னென்னு சொல்ல ஃபைனான்சியல் ஃபோக்காஸ் எல்லாம் போட்டு என்னென்னு சொல்கிறது எவ்வளோ ரெவென்யூ வரும், எவ்வளவு கோஸ்ட் கழியும், எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்து இன்வெஸ்டரை ஹெல்ப் பண்ணினவர் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஹெல்ப் பண்ணிக்க வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $50,000 வேணுமென்றதான் எங்களோட இன்வெஸ்டர் பாயிண்ட்டும் எங்களோட இதாக இருந்தது ஒரு ஆவரேஜ் கேஸில்.
அப்போ சரி $50,000 தொடங்கினது கடைசியாக கிட்டத்தட்ட 60 லட்சம் 10 லட்சத்துலேருந்து 60 லட்சம். அப்போ உங்களுக்கு இன்வெஸ்டராக வந்தது யார்? எப்படி உங்களோட ஐடியாவை நம்பி ஒரு $50,000 தர அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்டராக வந்தது யாராக? இன்வெஸ்டராக வந்தது அந்த நேரம் லங்கல் ஏஞ்சல் நெட்வொர்க்ன்றது அப்போ அவையை அப்போ தான் க்ரோ பண்ணி கொண்டு வந்தவை. லங்கல் ஏஞ்சல் நெட்வொர்க்கு கொஞ்சம் நாங்கள் 2015 நினைக்கிறேன், 14 கடைசி 15 தொடக்கம். அப்போ நான் கேம்பஸில் இருந்தேன். நான் கேம்பஸ் முடிஞ்ச வேறு 2015 ஏப்ரல் சம்திங். இப்போ மேயில் தான் எனக்கு தொடங்கலாம்ட்டு நான் சொல்லிட்டேன். பட் இன்வெஸ்டர்ஸோட 2014 நவம்பரோ டிசம்பர் ஜாலிட்டி சீசன் 3 நடந்து இன்வெஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகியாச்சு. பட் எனக்கு விட்டுட்டு வேறு இல்லாத கேம்பஸ் என்னென்னு சொன்னால் டிகிரி முடிக்கணும். அப்போ நான் இன்வெஸ்டர்ஸோட இதெல்லாம் பிளானிங்லாம் போட்டு எங்களுக்கு எவ்வளோ தேவை காசு இல்லாமட்டு சொல்லி போட்டு வச்சு எல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி, எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்லாம் ரெடி, கேம்பஸ் முடிய இதன்றாடு அவை காசு ரிலீஸ் பண்ணிச்சுன்னா கம்பெனி இதுக்கு. தென் அதிலேருந்து மே மாதம் 2015 மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. அதிலேருந்து எப்படி உங்களோட ஜேர்னி வந்துச்சு? அதிலேருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணது ஆக்சுவலி. ஒரு பிஸ்னஸை நீங்கள் இப்போ வெளியில் இருந்து நீங்கள் சொல்லலாம், இப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு விஷயத்தை. பட் ஆக்சுவலி பிஸ்னஸ் செய்ய வெளி கிடையாது தான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். தியரிட்டிக்கலாக நீங்கள் என்னவும் சொல்லலாம், இப்படியெல்லாம் செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்ட்டு சும்மா வாயால் சொல்லலாம். ஆனால் உண்மையாக நீங்கள் செய்தால் தான் தெரியும் அது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட், ப்ராக்டிக்கலி செய்ய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் வரும், டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் வரும். ஸோ இப்போ லேர்னிங் தான் எல்லாமே. ஒரு அதாவது ஒரு பாதை இல்லாத சொல்லலாம், காட்டுக்க போகிறேன்டா இப்படி போகலாம், இப்படி வந்தால் இந்த மரத்தை தரைச்சிட்டு போங்கோ, அல்லது இப்படி வெட்டி கொண்டு போங்கோ, இப்படி தான் வரும், இப்படி திசையை பார்க்கலாம், அப்படி இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஆக்சுவலி உண்மையாக போனால் தான் போய் வெட்டி போய் அங்கே உச்சி கிடைக்கிறன்றது வெரி சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செய்யாமல் கிடைக்காது. ஸோ இப்போ வசீட் செய்ததால் நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி அதுதான் எனக்கு இப்போ எங்களோட 3xஸோ சரி, இப்போ மைண்ட் மேப்போ சரி ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரீசன் ஆல்ரெடி நான் அந்த ஜேர்னிக்குள்ளால் போயிட்டு அந்த வசீட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் அப் செய்த ஜேர்னி சரியான ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஒரு 24 வயசு படியன் BuzzFeed.lk மார்க்கெட்டுக்கு கொண்டு போயாச்சு. எப்படி அது ரன் பண்ணிச்சு? எப்படி அது முதல்ல ஒரு நிறைய காடெல்லாம் வெட்டி கஷ்டப்பட்டுருப்பீங்க அதை கொண்டு வரக்கு. எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுன்னு அந்த 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 சிஸ்டத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுன்னு எப்படியான சேலஞ்சஸ் நீங்கள் எதிர்கொண்டீங்க? எப்படியான சவால்கள்? முதலாவது சேலஞ்ச் இப்போ ஒரு சோலோ ஃபவுண்டர்ன்ற சேலஞ்ச் இப்போ நான் இப்போ சொல்லுவேன் இந்த சோலோ ஃபவுண்டர்ன்றது ஒர்க் பண்ணலாம் சில பேருக்கு. ஈவன் சில $1 பில்லியன் கம்பெனி கூட இருக்குது சோலோ ஃபவுண்டரோட. பட் என்னை பொறுத்தவரை இந்த சோலோ ஃபவுண்டருக்கு இது கஷ்டம் செய்கிறது. வி நீட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்லோட இன்னும் ஒரு ஃபவுண்டர், மேபி இன்னும் 10 ஃபவுண்டர், இல்லை ஈவன் 4 ஃபவுண்டர் 5 ஃபவுண்டர்ன்றா கூட பரவாயில்ல. பட் வி நீட் டீம் உண்டு, ஃபவுண்டர் டீம் உண்டு. இப்போ அது இல்லாத ஒரு ஃபஸ்ட் லேர்னிங் என்னென்னு சொன்னால், இப்போ சாஃப்ட்வேரை பார்க்குறதா, இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கை பார்க்குறதா, இல்லைன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் ஆப்ரேஷன் சைட்டை பார்க்குறதா, என்னென்னு சொல்கிறது எல்லாமே ஒரு சேலஞ்சாக இருக்கும் சோலோ ஃபவுண்டர்ன்ட்டு. பட் ஸ்டில் எனக்கு அது அப்படி செய்ததும் நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் ஓகே எல்லாத்துக்கும் இது சொல்லி. இப்போ நான் இப்போ அந்த நேரம் பஸ்ஸீட்னு சொன்னால் இப்போ ஷெடியூல்ஸ் போடணும், பஸ்ஸீட்டில் என்னென்னு சொல்ல சர்வருக்குள்ளே ஏதாவது மாற்றணும்னா நானே செய்து கொள்வேன். இப்போ எனக்கு சப்போர்ட் இருந்தது. பட் ஸ்டில் சில விஷயங்கள் நானே ஹேண்டில் பண்ணிக்கொள்வேன் இப்போ தொடக்கத்தில். இப்போ எனக்கு அதுவும் செய்ய தெரியும். ரெண்டாவது இந்த என்னென்னு சொல்கிறது பஸ் காசு ஒன்பாடு, இது 2 விதமான பிரச்சனை. ஒன்று நீங்கள் பேசஞ்சர்ஸுக்கும் ஸ்ரீட் கொடுக்கணும் தொடக்கத்தில், இந்த பஸ்காரரும் பெறணும். பஸ்காரரை பெறணும்னா புக்கிங்கை கொண்டாண்டு கேட்பாங்க. புக்கிங்கை கொண்டாண்டு கேட்கணும் பேசஞ்சர்கிட்ட போனால் பஸ் அங்கேட்டு கேட்பேன். இது கைண்ட் ஆஃப் சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம். என்னென்னு சொன்னால் பட் இப்போ ஜோதிச்சா நல்லா இருக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்றது. அப்போ பஸ்காரோட போய் முதல் என்னென்னு சொல்ல கொஞ்சம் சீட்டு தாங்கோ, 4 சீட்டு ஆன்லைனில் போடுவோம், சேல்ஸ் நடக்குது. அப்புறம் இங்கால சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அதுவும் எனக்கு புதுசு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நானே லேர்ன் பண்ணி நானே தான் செய்தது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா. அதில் செய்து 2 பக்கம் இப்போ பஸ்காரோட கதைக்கிறது, போகிறது, பஸ்காரை மீட் பண்ணுறது, இதுன்றது இங்கால. இது கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு மட்டும் தொடக்கத்தில் ஆக்களை வச்சுருந்தது. ஒரு ஆளை கால் சென்டரை பார்க்குறாக்கு என்ன மாதிரின்னு சொல்லி பேசஞ்சர்ஸ்ன்னு
போலண்டு. மற்ற எல்லாமே தனியே செய்தது. இப்போ அந்த இதில் அந்த சோலோ ஃபவுண்டர் கஸ்டமர்ன்ற ஒரு விஷயம் வந்து படித்து கொண்டது மாதிரி. அது வந்து வேறு ஆப்ஷனும் எனக்கு இருக்கல. ஏன்னா நாங்கள் 5 பேர் சேர்ந்து இந்த காம்படிஷனுக்கு வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தங்கட பார்த்து அந்த கோஆப்ரேட் பார்த்து மற்ற ஹையர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி போனபடியாக இப்போ நான் மட்டும்தான் இதுக்குள்ளே வந்தது. மற்றாக்கள் வந்து டிபிக்கலாக நார்மலாக போகிற பாத்தில் போனபடியாக இப்போ எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. அப்போ நான் வந்து இன்னொரு கோஃபவுண்டரை தேடி பிடிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அப்போ நான் சரி செய்வோம்னு போனது. சரி, அப்போ இப்போ எத்தனை பஸ் இருக்குது, எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட? இப்போ கிட்டத்தட்ட ஜெஃப்னால இருக்கிற பஸ் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ நாங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கோவிட்டுக்கு முதல் நல்லா செய்து கொண்டு வந்து நாங்கள் கோவிட் 2015 வந்து கோவிட் மட்டும் நாங்கள் டவுன் சவுத் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் எல்லா இடமும் பஸ்ஸஸ் வச்சுருந்தது நிறைய. இப்போ கோவிட் வந்த டைம் வந்து 2020 மார்ச்சில் வந்து லாக்டவுன். அப்போ லாக்டவுன் போட்டதால் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக பப்ளிக் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக டவுன், அதால் 0 ரெவென்யூ. இப்போ எங்கள்கிட்ட ரன்வே ஒன்று இருந்தபடியாக நாங்கள் மினிமல் எக்ஸ்பென்சஸோடு மேனேஜ் பண்ணி கொண்டு இருந்தது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஷூராக ரீபவுன்ஸ் ஆகும்னு தெரியும். பட் ஆனால் எவ்வளோ காலத்துக்கு பிறகுன்றது தெரியல. பட் ஓகே இருக்கட்டும், கில் பண்ண தேவையில்லைன்ட்டு வச்சுருந்தது. அப்போ அதால் நிறைய இது வந்து விட்டுட்டோம். இப்போ டவுன் சவுத்துக்கெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை, இப்போ சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் ஒன்றுக்குமே இல்லை. பட் இப்போ எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஈஸ்டர்ன் மற்றது நார்தர்ன் ப்ரொவின்ஸ் பஸ்காரோடைய இப்போ ஆப்ரேஷன் போகுது. அதை விட என்ன ஒரு விஷயம், எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. அது தொடர்ந்தாடி இப்போ கிட்டத்தட்ட 2020 மார்ச்லேருந்து நான் நினைக்கிறேன் 3 இயர்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃப்ளங்ஷுவேட்டிங் இந்த மாதிரி. அப்போ அதால் ஒன்றுமே வந்து ஸ்டேபிள். அப்போ நான் அந்த டைம் தான் ஆக்சுவலி 3Axis Labs ஸ்டார்ட் பண்ணேன், மூவ் ஆன் பண்ணி. இப்போ நான் அந்த பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் இல்லை. பட் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் மாதிரி போகுது. இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன்னா ஒரு 30+ ஷெட்யூல் வந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு செப்பரேட் டீம் மாதிரி ஒரு டீமே பார்க்க டே டு டே எந்த இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் அதை ரன் பண்ணுற மாதிரி. நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெளியால் இருந்த ஒரு கைட் அல்லது கன்சல்டன்ட் மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணிக்கொண்டு மற்ற எல்லாமே ஒரு டீம்கிட்ட டெலிகேட் பண்ணி இருக்குது. ஸோ அப்போ அவங்களே எல்லாமே இருக்குது, எல்லாமே செய்தாச்சு, நோஹவ் எல்லாமே தெரியும். அண்டு நாங்கள் வந்து கோவிட் டைம் வந்ததால் இந்த 3Axis எங்கள்ட சர்வீஸ் கம்பெனியோடைய அதால் நிறைய விஷயம் சாஃப்ட்வேர் பக்கம் வந்து நிறைய அப்கிரேட் செய்துட்டேன். அப்போ அதால் எல்லாமே முந்தி நான் சில வேலை ஒரு ஸ்கிரிப்டால் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இப்போ சாஃப்ட்வேர் சைட்டாலேயே 1 கிளிக்கில் செய்துட்டு போகல. அப்போ எல்லாமே அப்கிரேட் பண்ணி சிஸ்டம் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறபடியாக இப்போ யாருமே ரன் பண்ணி எடுத்து ரன் பண்ணலாம். பிஸ்னஸ் சைட்டை பார்த்தா சரி, அவ்வளோதான். சரி, பஸ் சீட்டுக்கு அடுத்தது 3Axis Lab. 3Axis Lab என்ன செய்யுதுங்க? 3Axis Labs வந்து ஆக்சுவலி இதில் சொல்கிறேன்னா 3Axis Labs எப்படி வந்தேன்னு சொன்னால் இது டவுனாக இருந்துச்சு. இப்போ நான் என் நிரோஜன் வந்து என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. இப்போ நாங்கள் வந்து கேஷுவலாக கதைக்கிறது. இப்போ சும்மா அவர் தான் என் பஸ் சீட்டுக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல முதல்ல அவர்கிட்ட கோடிங் இல்லை ஐடியா இல்லை, அவர் தான் ஹெல்ப் பண்ணினது. அவர் அந்த நேரம் இங்கே ஜாலி டைப்புக்கு டெக்னிக்கல் மென்டராக வந்த டைம் அவரை மீட் பண்ணினது. அவர் அந்த நேரம் ஒரு கொலம்பியா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தவர். அப்போ அவர் வந்து தன்னுடைய ஒரு ஃப்ரீ டைமில் நாங்கள் பஸ் சீட்டின் ஏர்லி MVP என்று சொல்கிறது மினிமம் வேபிள் ப்ராடக்ட் வந்து அவர் தான் க்ரியேட் பண்ணினது தொடக்கத்தில். அப்போ அதை வச்சுக்கொண்டு தான் நான் அங்கே வஸ்காரோட கழிச்சு லான்ச் பண்ணினது. அப்போ அதில் இருந்து எனக்கு 2015 அவரை பழக்கம். ஆக்சுவலி 2014 கடைசியிலேருந்து பழக்கம். அந்த கனெக்ஷன் அப்படியே இருக்குது. அப்படி வந்த கனெக்ஷன் வந்து 2020 நாங்கள் சும்மா கதை கேட்க அப்போ அவருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி செய்வோம், பிரசாந்த் ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஒன்று செய்வோம்னு சொல்லுங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால ரெவென்யூ எல்லாம் டவுன். சரி, நானும் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் செய்கிற ஒரு டைம். இப்போ நான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொல்லிவிட்டேன், ஓகே இது வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு மூவ் ஆன் என்னென்னு சொன்னால் இது 5 இயர்ஸும் ஆகிடுது ஷேர் ஹோல்டிங்கில். இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டுக்கு நான் வந்து but I promised them I'll keep this startup as a lifestyle business without killing it. என்ன சொன்னால் அது எங்களோட மந்த்லி பிரேக் ஈவனை தந்து கொண்டு இருக்குது பஸ் சைட். அப்போ ஏன்னு அதை சும்மா இது கொண்டு வரணும், அது ஓகே. தென் வந்து அப்போ நிரோஜன்டா இப்போ நான் சொன்னேன் நிரோஜன் இப்போ 2 பேருன்றதை விட இன்னும் ஒரு ஆளும் இருந்தால் எல்லாம் பண்ணுறது எனக்கு தெரியல ஆர்டி ஐடியான்னு. பட் எங்களுக்குள்ள 2 பேர் வேணால் இன்னும் ஒரு ஆளும் வேணும். இப்போ 3 ஃபவுண்டர்ஸ். அப்போ 3Axis Labs 3 பேர் வைக்க பேர் எங்களுக்கு பிடிவடையில் ஒரு பேரும் லேப்ஸ்ன்னு முடியணுமென்று தெரியும். ஒரு சர்வீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கிறேன்டா. ஆனால் முன்னுக்கு என்ன வரணுமென்று தான் பிரச்சனை. 3Axis வச்சுட்டு அங்கால போயிட்டோம். ஸோ அப்படி தான் 3Axis Labs ஸ்டார்ட் பண்ணியது 2020. ஆக்சுவலி 2020 மார்ச் லாக்டவுன். நாங்கள் பிறகு கதைச்சு அப்படியே போய்கொண்டிருக்க 2021
20 கடைசியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணினாங்க. ஒரு அக்டோபர் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாங்க கம்பெனி. ஆக்சுவலி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணினது வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வலிக்கிட்டது வந்து 2021 ஏப்ரல் 1 எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குட்டு. 3Axis Lab என்ன எப்படியான ப்ராடக்ட்டுகள் செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? 3Axis Labs வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனியாக தொடங்கணுமென்று நாங்கள் யோசிக்கல. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியாக செய்வோம். நாங்கள் வந்து வந்து இந்த லோ கோட் இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் எல்லாம் இல்லாத காலத்தில் யோசிச்ச விஷயம். சரி, ஒரு இப்படி எல்லாம் மாறுமென்று நோபடி தாட். அப்போ சரி லோ கோட் வந்து இருக்குது, சரி நாங்கள் லோ கோட்லேயே ஒரு வெப்சைட் பில்டர் வந்து செய்வோம்னு சொல்லி அப்போ நாங்கள் 3 பேர் சரி ஃபவுண்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் செய்தது, சரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணினா நாங்கள் தெரிஞ்ச ஒரு இதுக்குள்ளே ட்ரை பண்ணால். பட் நோபடி இஸ் ரெடி டு இன்வெஸ்ட் இன் ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் ஜெஃப்னா. என்னென்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அன்னோன்ஸ் நிறைய என்னோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு போய் அந்த என்னென்னு சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வருமென்றது இல்லை. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இல்லை நான் ஒரு வருஷத்துக்கு வருமானம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்க வந்து அது பெரிய கரைச்சலாக இருக்கும் அதை மேனேஜ் பண்ணுறது வந்து. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்புக்கு ஒருத்தரும் அதை ரெடி இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் நல்ல டீம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்றதான் எந்த பாயிண்ட். ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல ப்ராடக்ட் செய்வினம் உண்மையாக இதுண்டா பேஸ்ட் ஆன் கேபியாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஓகே ஷோ திஸ் இன் 3 months அண்ட் என்ன அடுத்த 3 மாதம் இதை காட்டுங்க, அடுத்த 3 மாதம் இதை காட்டுங்க, ஐ வில் ரிலீஸ் த ஃபண்ட் கூட போகலாம். இப்போ பஸ்ஸீட்டுக்கு வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது வந்து நான் ப்ராடக்ட் கூட வச்சிருக்கேன் இல்லை அந்த டைம் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க. ப்ராடக்ட் கூட இல்லை, ப்ராடக்ட் டெவலப்பே இல்லை, ஐடியா சோலோ ஃபவுண்டர் ஐடியா வந்து கம்பேர்டு இப்போ ரெட் பஸ் வந்து இந்தியாவில் இருந்தது. எனக்கு ரெட் பஸ்ஸும் பிச் பண்ண தெரியாது, பிறகு தான் தெரியும். ஸோ அந்த என்னென்னு சொல்ல அந்த ஐடியா ஒரு மார்க்கெட் இருக்குது இதுக்கு, அவ்வளோதான். ஆனால் பஸ் சீட்டின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $50,000 வந்து ஃபஸ்ட் இதுலேயே கிடைச்சி. அது பேஸ்ட் ஆன் கேபிஐ தான் இன்வெஸ்ட். இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கேபிஐ பேஸ்டாக போகலாம்ன்றது தான் எந்த இது யாரும் அதை சரியாக மானிட்டர் பண்ணி அதுக்கு ஒரு. ஆனால் பஸ் சீட் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அது ஒரு ஆக்சிலரேட்டர் மாதிரி ஒரு இன்க்யூபேட்டர் மாதிரி சொல்லலாம். எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தது எல்லா ஸ்டார்ட் அப்ஸுக்கும். நாங்கள் ஏஞ்சல் நெட்வொர்க்கே பொறுப்பு. எங்களுக்கு என்று சொல்லி ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கும் எவ்ரி மந்த் மஸ்ட். மற்றது எல்லாமே ஒரு மானிட்டர்ட் வேயில் வந்து ஒரு கைடட் என்று சொன்னால் நாங்கள் ஏர்லி ஸ்டேஜ் என்டர்பிரினர்ஸ் தானே. கைடட்டாக ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணி க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா வந்து சக்ஸஸுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ காசை கொடுத்துட்டு போயிட்டோம்னா அது நான் சொல்ல மாட்டேன் காசு திருப்பி ரிட்டர்ன் வரும்ன்றதுக்கு ஷூரிட்டி இல்லை. பட் மானிட்டர் பண்ணி இன்னும் ஒரு கேபிஐ பேஸ்டாக போனால் ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்புக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்டர்ஸ்ன்றது தான் எந்த இது. அப்போ எங்களுக்கு அது கிடைக்கல. ஸோ ஓகே ஃபைன் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கிடைத்தனா எங்களுக்கு சாஃப்ட்வேர் நல்லா செய்வோம். சரி எங்களோட ப்ராடக்ட் பண்ணால் வேறு யாக்களுக்கு ப்ராடக்ட் அவைக்காருக்கும் தேவைன்னா செய்து கொடுப்போம் வந்துட்டு. ஸோ எங்களுக்கு இருந்த எஜ் என்னென்னு சொன்னால் டயாஸ்பரா தமிழ் புலம்பெயர்ந்த ஆக்கள். அப்போ அவையிட்ட வந்து இப்போ ஈஸியாக வந்து அதுவும் கோவிட் டைம் தான் நாங்கள் தொடங்கினது. அப்போ ஒரு ஜூம் கால் ஒன்றை காய்ச்சிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஈஸி ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட். அப்போ சர்வீஸ் ப்ராஜெக்டுகள் எங்களுக்கு எடுத்து செய்யக்கூடியதாக இருந்துச்சு இது. அப்போ நிறைய கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, எல்லா இடம் சிங்கப்பூர் எல்லா இடமும் இருந்து ப்ரொஜெக்ட் செய்து கொண்டு இருந்தாங்க. நிறைய ப்ரொஜெக்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணி கொண்டு போனாங்க. அப்போ அதில் இருந்து என்ன பிரச்சனை, அதிலிருந்து சேவிங்ஸ் எடுத்து திருப்பி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரன் பண்ண விளைக்கிறன்றது சேலஞ்ச். ஆக்சுவலி சர்வீஸ் பிஸ்னஸை வந்து ஒரு தின் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். அதை ஸ்கேல் பண்ணுறன்றது எகெயின் ரிஸ்கி. அதுவும் என்னென்னு சொல்கிறேன், ஜெஃப்னாவில் இருந்து கொண்டு நீங்கள் சர்வீஸ் பிஸ்னஸ் செய்கிறன்றது வந்து வெரி சேலஞ்சிங். என்னென்னு சொன்னால் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான டேலண்ட் வந்து இங்கே குறைவு. அதாவது இப்போ நீங்கள் அவுட் சோர்சிங் சர்வீஸ் பிஸ்னஸ்லேயும் அவுட் சோர்சிங்குக்கு போகிறீங்கன்னா டேலண்ட் சரியான கஷ்டம். ஜெஃப்னாவில் டேலண்ட் இல்லை, ஜெஃப்னா டேலண்ட் எல்லாம் இருக்குதுங்கன்னு சொன்னால் கொழும்பில். ஸோ கொழும்பில் இருக்குது. அப்போ ஜெஃப்னாவில் ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சர்வீஸ் பிஸ்னஸ் செய்து நான் ஐ வாண்ட் அவுட் சோர்ஸ் திஸ் டேலண்ட் டு யூஎஸ் கம்பெனி என்று சொன்னால் சான்சஸ் வெரி குறைவு அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எடுக்கிறது. ஆனால் ப்ராடக்ட்டுக்கு அவையில் யூஸ் பண்ணலாம் வடிவம். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கதைக்க தேவையில்லை. ரிசோர்ஸ் வந்து நல்ல ப்ரோக்ராமராக இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் கட்டாயம் தேவையில்லை. நீங்கள் இங்கிலீஷ்லாம் காய்ச்சி ப்ராடக்ட் செய்ய போகிறீங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்குள்ள தமிழில் வடிவாக வருமெண்டா கோடிங்கை நான் செய்வேன்டா இங்கிலீஷில் தமிழ்லேயே வடிவாக காய்ச்சிட்டு வடிவாக மீட்டிங்கை போட்டுட்டு நாங்கள் செய்துட்டு போகலாம். அல்லது எங்களுக்கு ஃபேமிலியரான லாங்குவேஜ். அப்போ
நாங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணோம். ஜெஃப்னால இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து வடிவாக எடுக்கலாம். ஆனால் அவுட் சோர்சிங் கண்டு போய்க்க கஷ்டம். உங்களுக்கு ரிசோர்ஸஸை எடுக்கிறது உண்டு. ஒரு ஸ்டார்ட் அப் அவுட் சோர்சிங் கண்டு போய்க்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் அவுட் சோர்சிங் கண்டு போய்க்க இப்போ என்னென்ன அந்த நெட்ஒர்க்கை எடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் தனியாக எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் ஆக்கள்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு வெஹிக்கிளுக்கு ப்ளக் மாதிரி ஸ்பார்க் மாதிரி நீங்கள் எடுக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு. ஆனால் சஸ்டெயினபிள் வேயில் வந்து ரன் பண்ண இல்லாத சர்வீஸ் பிஸ்னஸை தனியாக எங்களோட தமிழ் கம்யூனிட்டியை மட்டும் நம்பி ஏன்னா அது ஒரு கட்டத்தில் சேச்சுரேட் ஆகிடும். ஏன்னா நிறைய எங்களை பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்களேன், எடுத்து பார்த்தா ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் அந்த ப்ராடக்ட் தேவை. அது நிறைய பேர் செய்ய வழிக்கிட ஒரு கட்டத்தில் எல்லாரும் சேச்சுரேட் ஆகிடும். இனி புதிய அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் நான் அப்படி தேவைகள் வரும். அப்போ நாங்கள் அடுத்த வழியால் போகணும். என்னென்னு சொல்கிறது, இப்போ அமெரிக்கான்னு சொன்னால் அமெரிக்காவில் வேறு என்னென்னு சொல்ல அமெரிக்கன் கம்பெனிஸோட வெள்ளைக்காரன்னு சொன்னால் வெள்ளைக்காரோட அந்த கம்பெனிஸை பிரேக் பண்ணணும். அதுக்கு போய் அதை ப்ரொஜெக்ட் எடுத்து அதை இதன்றதுக்கு நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். Zoom காலில் உங்களுக்கு வெள்ளைக்காரர்கிட்ட ப்ரொஜெக்ட் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். நடக்கான்னு சொல்லல, அது நடந்தால் நல்லது, ஆனால் கஷ்டம். ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் மீட் பண்ணணும், போகணும். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை போயிட்டு வாரேன்னு சொன்னால் ரிஸ்கி. அது நீங்கள் உழைச்ச காசு எல்லாத்தையும் நம்பி ஃப்ளைட்டை போட்டுட்டு நீங்கள் போயிட்டு வர சில வேளை பிஸ்னஸ் கிடைக்காட்டி கஷ்டம். இது கொஞ்சம் ஆனால் பிரேக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சர்வீஸ் கம்பெனிஸ் இருக்குது கொலம்பியில், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு சர்வீஸ் பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. சில கம்பெனிஸ் இருக்குது, சில சர்வீஸ் கம்பெனி இருக்குது. இப்போ 3Xஸில் நான் லேர்ன் பண்ணி கொண்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். இப்போ சில சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்வெஸ்டர் இருப்பினம் அவை வந்து ஓரளவு நல்லா இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அவை பெரிய இன்வெஸ்டராக இருப்பார். ஹி வில் பி ஒரு பில்லியனர் ஒரு இன்வெஸ்டராக இருப்பினம் அல்லது நல்ல நிறைய பிஸ்னஸ் வச்சுக்கிறேன். அப்போ அவைண்ட சர்வீஸை மட்டுமே இவையை செய்து கொண்டு இருப்பினம் தொடக்கத்தில். அப்போ அவைக்கு இந்த ஓடோணுமெண்ட் இது தேவையில்லை. அவைக்கு நிறைய பிஸ்னஸ் வரும். இவைக்கு எங்கே பிரச்சனைன்னா மார்க்கெட்டில் இருந்து ரிசோர்ஸஸ் எடுக்கிற பிரச்சனை மட்டும் தான் இருக்கும். என்னென்று இந்த கம்பெனிக்கு நல்ல ரிசோர்ஸஸ் எடுக்கிறேன்ற பிரச்சனை HR பிரச்சனை தானே ஒழிய பிஸ்னஸ் பிரச்சனை இல்லைன்னா இன்வெஸ்டர் பிஸ்னஸை பார்க்குறதுக்கு அவைக்கு டைம் இல்லை. அப்போ அப்படி செய்து கொண்டு போய்க்கு நீங்கள் அடுத்த வெளியால் பிரேக் பண்ணுறது வந்து ஈஸி. என்னென்னு சொல்ல அடுத்த அந்த டாட்ஸ் வந்து பெருசாகி கொண்டு போகிறதுக்கான இது வந்து கூட உங்களுக்கு அது செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு ரெஃபரல் தண்டபாடில் வரும். ஏன்னா சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து மோஸ்ட்லி ரெஃபரலால் தான் வரும். ரெஃபரலால் வரைக்க வந்து உங்களுக்கு அல்லது நீங்கள் நெட்வொர்க் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு வேறு நாட்டில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டப் மாதிரி வச்சு நீங்கள் செலவழித்து நீங்கள் இதண்டணும். எல்லாமே சேலஞ்சிங். அந்த என்னத்தோட எல்லாத்தையும் காசு தேவை போட்டு எடுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு வெரி நிச் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் அதுக்குள்ளே சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் என்னத்தை இப்போ ஒரு நிச் எடுத்திங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம்னு சொன்னால் அதுக்குள்ளே சர்வீஸ் மட்டும், வேறு மொபைலில் பேமெண்ட் இல்லாமல் அதுக்குள்ளே மட்டும். அல்லது நீங்கள் ஒரு UI/UX டிசைன் ஏஜென்சின்னா அதுக்குள்ளே மட்டுமே நின்று கொண்டா சில வேளை உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு வெரி ஃபோக்கஸ்டாக போகிற சர்வீஸ் பிஸ்னஸ். இப்போ ஓப்பன் எண்டட் சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்யலாம், இருக்குது, பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின் ஒரு பிஸ்னஸ் ஒன்று எடுக்கிறேன்னா போகிறது வாரது அந்த செலவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி. இப்போ சும்மா சொல்லுங்கள், யூஎஸ்க்கு டிக்கெட்டை போட்டு பாருங்கள், $3,000 வரும் அப் அண்ட் டவுன். என்ன நீங்கள் எக்கனாமிக்கில் போயிட்டு வந்தாலே. ஸோ கிட்டத்தட்ட இனி அங்கே மிச்சத்தை பாருங்கள், தங்குற இடம், அங்கே போய் இப்போ மீட் பண்ணுறது இதுன்னு சொல்லி பார்க்க $5,000 மேலே போகும். ஸோ யூஎஸ்ண்டா மற்ற கண்டிஷனாக குறைய போகும். பட் ஸ்டில் அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணலுமென்ற ஒரு சேலஞ்ச் இருக்குது. சரி, அப்போ ஓகே, 3Axis Lab வந்து எல்லா கம்பெனிஸுக்குரிய சர்வீஸ் ப்ரொவைடராக நீங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறீங்க. இருந்த நீங்கள் இப்போ வந்து அது அப்படியே மாறி உங்களுக்கு ப்ராடக்ட் ஒன்றுக்கு வந்துட்டீங்க. மைண்ட் மேப் AI. அப்போ நீங்கள் உங்களோட மைண்ட் மேப் ஏஐயை வந்து நீங்கள் உங்களோட காய்ச்சி கொண்டு கேட்க மைண்ட் மேப் ஏஐ நான் தந்து நீங்கள் அதை பாவிச்சு பார்த்தேன். நான் எங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு மைண்ட் மேப் வந்து எனக்கு கிடைக்குமேண்டு. நாங்கள் எந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசலை கொடுக்க ChatGPTயில் கொடுக்க மைண்ட் மேப் வந்துச்சு. நான் ஷோக், என்னடா இவ்வளோ ஈஸியாக வருது மைண்ட் மேப்பேண்டு. அப்போ எங்களோட வேலையை நீங்கள் ஈஸியாக்கிட்டீங்க. என்னடா நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் போடுகையும் நான் மைண்ட் மேப் போடுறேன். நான் சிஸ்டத்திலாம் வச்சுருப்பேன். அப்போ சரியான ஈஸியாக போயிட்டு அதான் எனக்கு ஷாக்ட் எப்படியடா வேண்டு. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? முதல் நான் பாவிச்சது மைண்ட் மிஸ்ட் தான்
மைண்ட் மிஸ்டராக நான் பாவிச்சேன். அதோட பார்க்க இது வேறு லெவல். ஓகே, இந்த மைண்ட் மேப் ஏஐ பற்றி சொல்கிறீங்களா? எப்படி அந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இந்த மைண்ட் மேப்ன்றது வந்து எப்படின்னு சொன்னால் ஏஐன்றதுக்கு வாரன். ஸோ மைண்ட் மேப்ன்ற எப்படின்னு சொன்னால் இது வந்து 1970 இப்போ டோனி பூசான்னு சொல்லி ஒரு ஆளால் வந்து என்னென்னு சொல்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இப்போ நீங்கள் வந்து பேராகிராஃப் மாதிரி கொண்டு இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் பேராகிராஃபில் எழுதலாம், அதில் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மைண்ட் மேப்ஸ்ன்றது வந்து ஒரு நடுவில் ஒரு நோட்ஸை ஒரு டாப்பிக்கை போட்டுட்டு நீங்கள் பிறகு அதில் இருந்து இப்படி என்னென்னு சொல்கிறது மற்ற நோட்ஸை எழுதி சும்மா சிம்பிளாக சொல்கிறேன்டா ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறீங்களேன்னு சொன்னால் அந்த பர்த்டே பார்ட்டி என்ன தான் நடுவில் இருக்க போது அதுக்கு நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கணும். இன்விடேஷன் யாருக்கு கொடுக்கணும் அதில் நீங்கள் லிஸ்ட்லேயும் போடலாம். மைண்ட் மேப் பண்ணிக்க இப்படி என்னென்னு சொல்ல கிராஃபாக போகும். தென் வந்து ஓகே ஈவெண்ட்டை வென்யூ பார்க்கணும், எந்த இடத்துல நீங்கள் இதண்ட போகிறீங்க, டைம் என்ன இதண்டு சொல்லி அப்புறம் வந்து ஃபுட்டை பற்றி பார்ப்பீங்க, அப்படி இருக்குதானே. ஸோ இதை வந்து ஒரு விஷுவலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதான் மைண்ட் மேப். ஒரு பிக்சர் மாதிரியும் இருக்கும், பட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணலாம். அல்லது என்னென்னு சொல்கிறது, இப்போ பிரெயினுக்கு வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்து கன்சியூம் பண்ணிக்க வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குயிக் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இதுதான் நான் பார்க்க போகிறேன், ஓகே இப்படி தான் கனெக்ட் ஆகுது விஷயம்னு சொல்லி. இப்போ இதை வந்து மோஸ்ட்லி பிளானிங் ஸ்டேஜஸில் வந்து யூஸ் பண்ணப்படும். இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். இப்போ கம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து ஒரு ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி என்னென்னு சொல்ல படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு லெக்சர் நோட்ஸை அப்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய யூஸ் கேஸஸ் இருக்குது. இப்போ இதுதான் மைண்ட் மேப். ஸோ இது வந்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி வந்து கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் பேப்பரில் போடுவேன், இல்லைன்னா இந்த பிளாக் போர்ட் இல்லை ஒயிட் போர்டில் வந்து போட்டு கீறி அப்படி தான் போனது. பேசிக்காக நாங்கள் வந்து பேப்பரில் எழுதுகிற மாதிரி. பிறகு வந்து இந்த கம்ப்யூட்டர் காலம் வந்துச்சு தானே. ஸோ மைண்ட் மேப்பை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ கம்ப்யூட்டர் காலம் இப்போ 2000ஆம் ஆண்டுகளில் வரைக்கும் வந்து மைண்ட் மேப்புக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துது, நிறைய கம்பெனிஸ். அப்போ அதாவது மைண்ட் மேப்பை நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் கீறுற மாதிரி. ஆனால் அப்போ வந்து ஏஐ இல்லாதால கையால் நீங்கள் தான் கீறணும். ஆனால் கீறி அதை என்னென்னு சொல்ல இப்போ பேசிக்காக நாங்கள் கையால் டாக்குமெண்ட் எழுதினதுக்காக பேர்ட் வந்தாப்பில் பேர்ட்டை பாவிக்காம விட்டோம், பேர்ட்டை தான் எல்லோரும் பாவிச்சோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்தாப்பில் மைண்ட் மேப் டூல்ஸ் இருந்தது. இப்போ மைண்ட் மேப்பை செய்கிறதுக்கு வந்து அந்த டூல்ஸை நாங்கள் பாவிச்சு கொண்டு வந்தோம். பிறகு வந்து இந்த ஏஐ வந்த பிறகு ஜெனரேட்டிவ் ஏஐ எஸ்பெஷலி அதுதான் அந்த முதலையே இல்லை, அது வந்து அப்புறம் நீங்கள் என்னென்னு சொல்ல கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ இப்போ எப்படி என்று சொன்னால் நீங்கள் என்னென்னு சொல்ல ஐ வாண்ட் டு பிளான் பர்த்டே பார்ட்டி என்று சொன்னால் அது வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் ஏஐக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படுத்தவில்லை. முந்தி பர்த்டே பார்ட்டின்னா முதல் பர்த்டே செய்த ஒரு ஆள்கிட்ட போய் கதைக்கணும், சொந்தக்காரட்டையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீ பர்த்டே செய்ய என்ன மாதிரி எல்லாம் என்ன நடந்தது, என்னென்ன பிளான் பண்ணி அங்கே இதுண்டு என்ன எல்லாம் யோசிச்சுன்னு சொல்லி அல்லது ஒரு அட்வைஸ் அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. இப்போ வந்து நீங்கள் ஏஐட்ட கேட்டால் ஏஐ சொல்ல போது இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அதை நீங்கள் லிஸ்ட்டாக இல்லாமல் இல்லை ஒரு பேராகிராஃபாக இல்லாமல் மைண்ட் மேப் என்ற ஃபார்மேட்டில் வந்து அந்த ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் வந்து நீங்கள் பார்க்குறது தான் இப்போ ஏஐ மைண்ட் மேப் ஏஐ என்று சொல்லுது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏஐயில் நீங்கள் கேட்ட ப்ராம்ப்ட் இப்போ சட் இருக்குது, இப்போ சட் ஜிபிடியில் நீங்கள் சட் பண்ணுற மாதிரி சட் பண்ண உங்களுக்கு மைண்ட் மேப் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, அல்லது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது உங்களோட படிக்கிற ஃபைலாக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒரு என்னென்னு சொல்ல ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் அப்லோட் பண்ணிவிட்டு கேட்டால் மைண்ட் மேப்பை வரும். ஒரு புக்காக இருக்கட்டும், நீங்கள் இப்போ புக் படிக்கிற ஆக்கள் சில பேர் வந்து மைண்ட் மேப்பில் ஏன்னா அவருக்கு சில வேலை ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு மைண்ட் மேப்பை ஃபஸ்ட்டுக்கு போடுவீங்க. புக்கை மைண்ட் மேப்பை மாற்றலாம், அல்லது ஒரு கன்வர்சேஷனை எடுத்து ஒரு ஆடியோ கன்வர்சேஷன் எடுத்து மைண்ட் மேப்பை மாற்றலாம், அல்லது ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து மைண்ட் மேப்பை மாற்றலாம். என்ன பற்றியும் மைண்ட் மேப்பை நீங்கள் மாற்றி ஈஸியாக என்னென்னு சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள. இதுதான் மைண்ட் மேப் ஏஐ. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி செய்கிற மைண்ட் மேப். இப்போ யூடியூப் வீடியோன்றக்கு நாங்கள் யூஆர்எல்ல போட்டால் எங்களுக்கு இப்போ வந்து வீடியோவை போடணும் அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். ஆனால் இப்போ எங்களோட ப்ராடக்ட் ரோட் மேப் இருக்குது தானே, அதில் வந்து இந்த யூடியூப் யூஆர்எல்ல போட்டால் மைண்ட் மேப் வரதான் எங்களோட அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர். அது செய்து கொண்டு இருக்கிறோம். அது பக்கம் என்ன சொல்ல அடுத்தடுத்த வெர்ஷனில் வந்து வந்துடும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ வந்துடும். நாங்கள் வந்து மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணி கொண்டு வாரது. இப்போ சும்மா நோமலாக என்ன நடக்குது, இப்போ நாங்கள் டெக்னாலஜின்ட்டு இருக்க டெக்னாலஜி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தருமே மானிட்டர் பண்ணுறது. நான் சரி ரோஜன் சரி. அப்போ நாங்கள் பார்த்தது வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பிரேக் த்ரூ. இப்போ ஜிபிடி எல்லாம் வந்து கொண்டு இருந்தது, முதலே வந்துடுது 2023 முதலே வந்துடுது. பட் ஸ்டில் அந்த சட் ஜிபிடி வந்த அப்புறம் ரிலீஸ் பண்ணிச்சுது. இப்போ யாருக்கு என் யூசர்ஸுக்கு ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், இது என்னடா இது இப்படி செய்யுது மஜிக்ன்ற மாதிரி.
அப்போ அதுக்கு பிறகு தான் எல்லாரும் ஏஐ என்ற ஒரு விஷயத்தையே உண்மையாக பார்க்க வலிக்கிட்டேன்னு சொல்லலாம். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ஏஐ வேவ் வந்து இது சும்மா நார்மலாக இந்த என்னென்னு சொல்கிறது இந்த பிளாக் செயின் மாதிரியோ அல்லது இந்த ஐஓடி மாதிரியோ அல்லது நீங்கள் சொல்ல ஏஆர்விஆர் மாதிரியோ இல்லை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து ஒரு பெரிய சுனாமி உண்டு என்றது தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட், இது வந்து ஒரு மெசிவ். அப்போ நாங்கள் யோசிச்சோம் இதில் வந்து நாங்கள் செயல் பண்ணியே ஆகணும். இந்த வேவில் போகாட்டி பிற எண்ணத்துக்கு என்ன பிறகு வந்து 60 வயசில் போய் நின்று கொண்டு யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கல அது. அப்போ நாங்கள் யோசிச்சோம் இந்த வேவில் கட்டாயம் செய்யணும். அப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், எங்களுக்கு என்ன சேலஞ்சுன்னா இப்போ நாங்கள் வந்து சர்வீஸ் கம்பெனி அட் த டைம் வந்து ப்ராடக்ட் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ப்ராடக்ட் செய்ய வலிக்கிட்டோம்னா சர்வீஸால் வர கேஷ் ஃப்ளோ எல்லாம் டக்குன்னு நின்றுடும். இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜின்னு யோசிச்சுக்கொண்டு வந்தோம். இப்போ 2024 February அதுக்கு மேலே காய்க்க வலிக்கிட்டுட்டோம். அப்போ ஜோதிச்சம் 2024 தொடக்கத்தில் ஓகே ஒரு கோஃபவுண்டர் எனக்கு நான் டெக் கோஃபவுண்டர் இல்லை, நான் டெக், மற்ற 2 பேரும் டெக் என்ற கோஃபவுண்டர் சாகித்யன் அண்ட் நிரோஜன். அப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே நிரோஜன் வந்து மைண்ட் மேப்பை மட்டும் செய்வார், நிரோஜனுக்கு ஒரு ப்ராஜெக்டும் கொடுக்குறதில்ல, சர்வீஸ் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. ஈவன் அவர் செய்த ப்ராஜெக்ட் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஒட்டு விஷயத்துக்கு கூட நிரோஜனை கேட்குறதில்ல. ஆனால் நிரோஜனால் இன்கம் வராது, சர்வீஸ் ப்ராஜெக்ட் இன்கம், தட்ஸ் ஃபைன், இட்ஸ் அ ரிஸ்க், எங்களுக்கு ரெவன்யூ குறைய போது பரவாயில்லை. ஆனால் சாகித்யம் நான் மற்ற டீம் எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம். அப்போ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து நிரோஜன் மட்டுமே ப்ராடக்டை செய்கிறது. ஏன்னா எங்களுக்கு இருந்த வழி அதுதான், எங்களுக்கு என்ன எங்களுடைய என்விரான்மெண்ட்டில் என்ன இது இருக்கோ அதைத்தான் நாங்கள் செய்து கொள்ளலாம். காசும் வேணும் எங்களுக்கு இஞ்சாலே, இல்லைன்னா நாங்கள் என்னென்னு சொல்கிறது டீமுக்கு பே பண்ணணும், என்னென்னு சொல்கிறது எங்களோட கோஸ்ட் இருக்குது, செலவு இருக்குது, எல்லாமே இருக்குது, சேலரிகள் எல்லாம். அப்போ இங்கால பார்த்தோம்னா இப்போ நிரோஜனை விட அப்போ 3 எங்கட அக்ரிமெண்ட் எப்படின்னு சொன்னால் 6 மாதத்தில் இந்த ப்ராடக்டை 6 மாதத்துக்குள்ளே டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு போய் குறைஞ்சது ஒரு 100-200 ஜூஸராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இதான் விஷயம், இதான் எங்களுடைய அக்ரிமெண்ட். 3 ஃபவுண்டர்ஸும் நாங்கள் டிசைட் பண்ணிக்கொண்டோம். இல்லைன்னு சொன்னால் இதை மூடி கட்டிட்டு இதை நாங்கள் ஒரு லேர்னிங்கை எடுத்துக்கொண்டு, இப்போ ஏஐ எல்லாருக்கும் புதுசு தானே, ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்டிகிரேட் பண்ணுறது எல்லாருக்கும் புதுசு. அப்போ நாங்கள் யோசிச்சோம் 3xslabs.ai என்று சொல்லி ஒரு வெப்சைட்டையும் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு ரெடி நாங்கள் பரவாயில்ல. அப்போ 3xsல ஏஐ ரிலேட்டடான சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது ஃபெயில் ஆனால் அதுக்கு போவோம், இல்லையண்டா பார்ப்போம். இல்லையண்டா என்னென்னா அது உண்டு ஒரு பாத், இல்லையண்டா என்ன ஒரு பாத் என்னென்னா 6 மாதம், அடுத்த 6 மாதம் வேறு ஒரு ப்ராடக்டை ட்ரை பண்ணுறது, வேறு ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணுறது ஏஐயில், அது வேலை செய்யும் தானே. இப்படி போவோம், எங்களால் எவ்வளோ தூரம் போக இயலுமோ அவ்வளோ தூரம் போவோம்ன்ட்டு தான் முடிவெடுத்தது. அப்போ இப்படி நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஏன் 6 மாதம்ண்டா இந்த 1 வருஷம் எல்லாம் இழுத்து ப்ரொடக்ட் செய்து இதெல்லாம் சரி வராது. நீங்கள் 3 மந்த்ஸுக்குள்ளே ப்ரொடக்ட் செய்யணும், மிச்ச 3 மந்த்ஸை மார்க்கெட்டிங்குக்கு போய் யூசர்ஸை எடுத்துக்கொண்டு அட்லீஸ்ட் 100-200 யூசர்ஸ் வராங்களான்னு பார்க்குறதா எங்களோட பர்பஸாக இருந்துச்சு. அப்போ இப்படி செய்தோனுக்கு நிரோஜன் 3 மாதத்தில் சொன்ன மாதிரி டெவலப் பண்ணிட்டார் மைண்ட் மேப்பின். இப்போ இருக்கிற வெர்ஷன் இல்லை, நீங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ணின வெர்ஷன் இல்லை, இது வந்து அவர் செய்தது ஒரு வெரி மினிமம் ஒரு பேபோன் ஒரு MVP ஒன்றுன்னு சொல்லலாம். அப்போ அதை யூஸ் பண்ணி நாங்கள் அப்போ மற்றது அது அக்ரிமெண்ட் என்னென்னு சொன்னால் மார்க்கெட்டிங்காலும் வராது நிரோஜனுக்கு, நிரோஜன் தான் போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். அவர் ஒரு டெக் ஃபவுண்டர், பட் அவர் தான் போய் இதை கொண்டு வரணும், ஜூஸஸ் 200 ஜூஸஸை கொண்டு வரணுன்றது அக்ரிமெண்ட். அப்போ அப்படி இருக்க அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, அவ்வளோதான் நாங்கள் செய்த உண்டு. நான் மற்ற சாகித்ய எங்களோட டீம் வந்து சர்வீஸ் ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அப்போ அவர் வந்து செய்து முடித்து கொண்டே போட்டு ரெடிட் மாதிரி அந்த ஃபோரம்ஸ், ட்விட்டர் ஃபோரம்ஸ், மற்ற ஃபோரம்ஸ், டைரக்டரிஸ் அதுகளில் இருந்து மார்க்கெட்டிங்கை செய்து போட்டு கொண்டு இருக்க எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸஸ் வந்து கொண்டு இருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்த 100 விட கூட வந்து கொண்டு இருந்துச்சு டெய்லி. வர நாங்களுக்கு கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வருது பரவாயில்ல. மற்றது மைண்ட் மேப் ஐடியா ஏன் செய்தேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் நிரோஜன் வந்து மைண்ட் மேப்பில் கிரேசி. அவர் எல்லா ப்ராஜெக்ட் தொடங்கும் ஒரு மைண்ட் மேப் போடுது, உங்களை மாதிரி எல்லா ப்ராஜெக்ட் அவர் தான் மைண்ட் மேப் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால், எனக்கு அதுக்கு பிறகு நானும் மைண்ட் மேப் யூஸ் பண்ணுறது. ஒரு ஆள் என்னென்னா ஈஸி, அது எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியாகவும் ஒரு ஃப்ரேமில் இப்போ லிஸ்ட்டாக இல்லாமல் ஒரு மைண்ட் மேப் எங்களை பிரெயினுக்கு வந்து அதை கன்சியூம் பண்ணுறதும் ஈஸி விஷயம். அது வந்து அப்போ நாங்கள் அதால் தான் மைண்ட் மேப்புக்கு போனாங்களே. எங்களுக்கு என்னென்னா இப்போ என்ன ஐடியாவில் செய்கிறன்றது அடுத்த பிரச்சனை. இப்போ நீங்கள் செய்யலாம், எங்களால் செய்யலும், நாங்கள் டெக்னிக்கலாக, ஆனால் என்னத்தை செய்கிறன்றது 2வது பிரச்சனை. இதுக்கு மார்க்கெட் இருக்கான்னு தெரியாது. சரி மைண்ட் மேப்பில் ஏஐ யூஸ் பண்ணி செய்வோம் என்று சொல்லி அப்போ சரி என்று போய் அதை செய்தோம். அப்போ செய்தால் அப்படியே ஜூஸஸ் வர வலிக்கிட்டது. அப்போ நாங்கள் பிறகு என்னென்னா கொஞ்ச நாள் போக நிரோஜன் இந்த 200 ஜூஸஸுக்கு மேலே வருதுன்னா போல் எங்களோட இன்னும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், எங்களுக்கு 3xல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒரு பார்ட் டைமை இங்கேயும் அங்கேயும் ஹெல்ப் பண்ணி
ஆகஸ்ட்ல இருந்து ஓரளவு பார்த்தோம் யூசர்ஸ் க்ரோ பண்ண வலிக்கிடுது, எக்ஸ்போனன்ஷியலாக வர வலிக்கிடுது. அப்போ என்ன 1000 2000 அப்போ ஒவ்வொரு 1000 வரைக்கும் எங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட். அது அப்படியே 10,000 20,000 30,000 வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 யூசர் சைன் அப் எங்களுக்கு. அப்போ 60,000 யூசர் சைன் அப் பண்ணால் கிட்டத்தட்ட 90,000 பேர் சைட்டுக்கு வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 67% கன்வர்ஷன் ரேட். அப்போ அவ்வளோ பேர் விசிட் பண்ண அப்போ கூகுளில் அப்போ எங்களுக்கு வந்து அது ஒரு, ஆனால் அது ஈஸி இல்லை, அதுக்கு சில டேக்டிக்ஸ் இருக்குது. என்னென்னு நீங்கள் யூஸரை வர வைக்கிற டேக்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அது சும்மா வராது. நீங்கள் இப்போ கடையை திறந்து போட்டு எங்கள் ஆக்களை காணையிலேட்டு இருக்கல, அது மார்க்கெட்டிங்கிறது மார்க்கெட்டிங் ப்ளஸ் ப்ராடக்ட் தான் உண்மையாக பிஸ்னஸ் அட்ராக்ஷன். ஸோ அல்லது உங்களோட சேனல் என்ன சேனலுக்கு, அப்போ அதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், இன்று வரையும் செய்கிறோம். இன்னும் என்னென்ன சேனல்ன்றது ஃபிகர் அவுட் பண்ணுறோம் நிறைய விஷயம். அப்போ அப்படி செய்து இப்போ 60,000 யூஸர் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, ஓகே ஸோ இப்படி தான் மைண்ட் மேப் வந்தது. ஸோ டிசம்பர் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மிட்டில் அப்போ படிப்படியாக கொஞ்சம் டீம்ஸ் போய்கொண்டு இருந்தது. ஒவ்வொரு தடவை போய் மெல்ல பார்ட் டைமாக அரவாசி நேரம் இங்கே அங்கேன்னு சர்வீஸ் பிஸ்னஸில். அப்போ நாங்கள் டிசம்பர் மிட் வரை நாங்கள் ஜோதிச்சு வச்சது. இப்போ போன இன்னும் ஒரு மாதமும் இல்லை, 2 வீக்ஸுக்கு முதல் மட்டும் நாங்கள் ஜோதிச்சு வச்சு கொண்டு வந்தேன்டா. நானும் சாயத்தினா ஸ்டில் நாங்கள் சர்வீஸ் பிஸ்னஸ் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு இதுண்டு அப்போக்க நாங்கள் டிசம்பர் இல்லை, அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல ஒரு நவம்பர் நினைக்கிறேன், அப்போ டிசைட் பண்ணினா இதுண்டு நவம்பரில். அப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 யூசர்ஸ் ஏதோ தான் இருந்தது. அப்போ டிசைட் பண்ணினோம். அப்போ பார்த்தா டிசைட் பண்ணிவிட்டு 6 மாதம் ரன் பண்ணுவோம். 6 மாதமோ தெரியும் எங்களுக்கு என்ன நடக்குமென்னு தெரியாது. 6 மாதமோ இல்லை ஒரு வருஷம் ரன் பண்ணுவோம், பேரலாக இதையும் கொண்டு போவோம், கொஞ்சம் பேர் பார்ட் டைமாக போவோம் என்று சொல்லி அப்படியே போய் கொண்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா யூசர்ஸ் இன்னும் கூடி வந்து கொண்டுது. திடீர்னு பார்த்தா 60,000 யூசர்ஸ் 50,000 யூசர்ஸ் 60,000 யூசர்ஸ். அப்போ பார்த்தோம் இது சரி வராது, இந்த சர்வீஸ் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேசாமல் இருக்கலாம். என்ன சொன்னால் அது யாருக்கோ செய்து கொடுத்து கடைசியாக அதுக்கு அவங்க காசு தர்றதுக்கு பிந்தும் என்னென்னு சொல்கிறது. இனி அவங்க வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ்ன்றது சரியான கஷ்டம். என்னென்னா அந்த ஒரு நொட்டையாக சொல்லி கொண்டிருப்பாங்க. இனி அதுகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஆனால் கடைசியாக கொண்டு மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் போகமாட்டா இல்லை. இப்போ பார்த்தோம் சரி இது வேண்டாம், நாங்கள் வந்து ஃபுல்லாகி வந்து சர்வீஸ் பிஸ்னஸை விட்டுட்டு இப்போ எங்களுக்கு 60,000 யூசர்ஸ் வருது தானே கூட வந்துடுது, சர்வீஸ் பிஸ்னஸ் வேண்டாம். எங்களுக்கு மைண்ட் மேப்பில் கான்செப்ட் இருந்தால் பேமெண்ட் கேட்வே போடுறோம், டிசம்பர் 1 போட்டுட்டோம். அதால் எங்களுக்கு எங்களோட டீமின் மினிமம் கோஸ்ட் இருக்குது தானே. இப்போ அட்லீஸ்ட் 50% எங்களால் 1 மந்த்துக்குள்ளே எடுக்கலுமெண்டா பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம், அதாவது எங்களோட கோஸ்ட்டுண்டு 50% எடுப்போம், மிச்ச காசை நாங்கள் இருக்கிற காசை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். பார்த்தா ஓகே ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சரி இவரே என்னது விட்டாச்சு. அதுக்கு முதலே நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எல்லோரும் மாறிட்டோம். எங்களோட 2 மற்ற கோஃபவுண்டர் நான் எல்லாமே சர்வீஸை விட்டு எல்லாரும் சர்வீஸ் என்ன வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சிருந்தேன் நாங்கள் இன்டர்நெட் ஹோட்டலுக்குன்னு சொல்லி அதெல்லாம் என்னென்னு சொல்ல செய்து கொண்டு பேக்கப் கொண்டு வந்தேன். ஒரு பேக்கப் பிளான்கள் நிறைய வச்சிருந்தது. இப்போ மைண்ட் மேப் மாதிரி இன்டர்நெட் ஹோட்டலுக்கு என்னொன்று செய்யுது, அதுக்கும் அது ஒரு ஸ்ரீலங்கன். அப்போ அதையும் செய்யலை, அதையும் ஒரு கட்டத்தில் கடைசி வரை பார்த்தான் செய்கிறேன்னு கடைசியாக ஜோதிச்சோம். அதுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், மைண்ட் மேப் மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் 100%. எங்களோட 3XSல இருக்கிற முழு பேரும் வந்து மைண்ட் மேப்புக்கு தான் வேலை செய்கிறது. சரி, இப்போ டிசம்பராக நீங்கள் பேமெண்ட் கேட்வே எடுத்தீங்க? இல்லை, நாங்கள் பேமெண்ட் கேட்வே எடுத்தது வந்து அது ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலி நாங்கள் US கம்பெனியோட ரெஜிஸ்டர் பண்ணி தான் பேமெண்ட் கேட்வே எடுக்கணும். என்னோட இது ஒரு குளோபல் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் குளோபலாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணணும்னா இங்கே ஸ்ரீலங்கன் பேமெண்ட் கேட்வே வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலாது. என்ன சொன்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் கார்ட்ஸ் எல்லாம் அக்செப்டபிள் இல்லை, லோக்கல் பேமெண்ட்ஸ் தான் கார்டில் அக்செப்ட். பட் அது ஸ்ட்ரைப் வந்து எடுக்கணும்னா இங்கே ஸ்ரீலங்கன் பேங்க்ஸோடையோ இல்லை ஸ்ரீலங்கன் கம்பெனியால் நீங்கள் செய்யலாது. அப்போ US கம்பெனி அல்லது இதுதான் டிபிக்கல், இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இதுதான் நார்மலாக எல்லா கம்பெனியும் செய்கிற விஷயம். ப்ராடக்ட் கம்பெனி ஒன்றில் நீங்கள் சிங்கப்பூரில் ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஒரு USல ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா சில பேர் துபாய்க்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணினோம், அல்லது வேறு டெவலப்டான கண்ட்ரிஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிஸில் UKல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சில பேர். இப்படி அல்ல சில பேர் எஸ்டோனியா அப்படியான கண்ட்ரிஸும் இருக்குது. இப்போ என்னென்னு சொல்ல கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ்கள். நாங்கள் USக்கு போனோம். என்ன சொன்னால் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுகள் வரைக்கும் US ஃப்ரண்ட் வந்து மோர் பவர்ஃபுல். இப்போ US கம்பெனி தான் அக்ரிமெண்ட்டை போடுதுன்றேங்க யூசர் என்ற கான்ஃபிடன்ஸ் வந்து கூட. அப்போ அது எல்லாத்துக்குமே USA நாங்கள் சூஸ் பண்ணி. மற்ற US வந்து கம்பேர் டு நாங்கள் சிங்கப்பூரோட ஒப்பிட்டோம், துபாயோட ஒப்பிட்டோம், எல்லாத்தையுமே US வந்து கம்பேர் டு சீப், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் சீப், ஃபாஸ்ட். இப்போ சரியான அதோட போயிட்டு பேமெண்ட் கேட்வேம் எடுத்து டிசம்பர் எடுத்துட்டோம், எல்லாம் ரெடி டிசம்பர் 1. ஆனால் ஸ்டில் எங்களுக்கு US கம்பெனிக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாமல் இருக்குது, இந்த பாஸ்போர்ட் எடுக்கலாமல் இருக்குது. ஏனெண்டா எனக்கு பாஸ்போர்ட் இருக்குது, சாகித்யருக்கு இருக்குது, நிரோஜருக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிடுது. ஆனால்
ரினியூ பண்ணிடலாம இருக்குது. என்னடா பாஸ்போர்ட் இல்லை இன்று வர அந்த பேங்க்கு ஸ்ட்ரைப்பிட்ட தான் காசு இருக்குது. பயமாயும் இருக்குது, இல்லை எடுக்க மாட்டாங்க, சில வேலை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ என்னடா பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணால் தான் அவன் பே அவுட் பண்ணுவான். அவன் பேங்க் இல்லை, ஸ்ட்ரைப் பண்ணது பேங்க் இல்லை, அவங்க பே அவுட் பண்ணணும் பேங்குக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு கனெக்ட் பண்ணல. என்னடா இந்த பாஸ்போர்ட்டால் இல்லாமல் 3 பேர் பாஸ்போர்ட் இருந்தவ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க 3 பேருமே ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதால 3 பேர் பாஸ்போர்ட்டும் தேவை. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே யூஎஸ்ஏலாம் செய்யும், நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நாங்கள் யூஎஸ்லாம் ஓப்பன் பண்ணோம். அதோட தனி கம்பெனி உண்டு. பட் எங்களோட 3X இங்கே தான் டீம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் லோக்கல் ஸ்ரீலங்கன் பேங்க்ஸுக்கே வெல் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைப்பால் ரிலீஸ் பண்ணிடலாம். அது நாங்கள் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரைப்பால் யூஎஸ் பேங்குக்கு எடுத்து போட்டு அங்கே எடுத்து பிறகு இங்கே என்ன சொல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்களோட எக்ஸ்பென்சஸுக்கோ இல்லை அந்த என்னென்னு சொல்ல எங்களோட சப் கான்ட்ராக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, ஒரு க்யூரியாசிட்டிலாம் கேட்குறேன். சொல்லுங்கள். இந்த டிசம்பர்லேருந்து இந்த வரை எவ்வளோ இன்கம் ஸ்ட்ரைப்பில் இருக்குது? அந்த ஸ்ட்ரைப் என்ன சொல்கிறேன்? கிட்டத்தட்ட நாங்கள் $3,000 வந்துட்டோம். நாங்களே எதிர்பார்க்க எங்களே இது வந்து $3,000 வந்தது. நாங்கள் உண்மையாக குறையவும் எதிர்பார்த்த, நாங்கள் கூடவும் எதிர்பார்க்குறோம். என்னதுன்னா ஒன்றில் வராது இல்லைன்னா வரும். ஸோ $3,000 ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட டாக்டர் என்னென்னா இப்போ ஒவ்வொரு நாளும் $100, அது அப்புறம் $200 ஆக்குறது, அப்புறம் $400, அப்புறம் $800. இதுதான் எங்களோட இது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறதான் இது. ஓகே. அப்போ உங்களுக்கு 3Axis லேப் செய்ய யாராவது இன்வெஸ்டர்ன்ட்டு வந்தா? என்னடா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கம்பெனி, ஆனால் உங்களுக்கு வெளியில் போய் மார்க்கெட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஓகே, இது கட்டாயம் சொல்ல வேண்டியது. இப்போ சர்வீஸ் கம்பெனி நாங்கள் செய்ய நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மறந்துருக்குது நல்ல டேர்மோட திருப்பி ஒர்க்கிங் கேபிட்டல். தொழில்படம் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன சொல்கிறேன். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸை செய்திருவீங்க, உங்களுக்கு எங்களோட எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட கிளையண்ட் வந்து சில வேலை பேமெண்ட்டு டிலே பண்ணுவார். இப்போ நீங்கள் டெலிவரி பண்ண அப்புறம் தான் வரும். ஆனால் உங்களோட டீமுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் முதலே. இப்போ இந்த கேப் கொண்டு வரும் தானே, அந்த கேப்ஸை பே பண்ண வேண்டி இருக்கும். மற்றது வந்து எங்களுக்கு இது சில கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் சர்வீஸ் கம்பெனியால் ப்ராஃபிட் வந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் நீங்கள் கேபிட்டல் கொண்டு வாங்கலாம். இப்போ எங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்தது. பட் அந்த நேரம் கரண்ட் இல்லை, எக்கனாமிக் கிரைசிஸ் டைம் இருந்தது. கொஞ்சம் விடியக்க நாங்கள் செய்து கொண்டிருக்கேன். அப்போ ஒரு பவர் பேக்கப் சோலார் எல்லாம் இல்லை, சின்ன பவர் பேக்கப், ஒரு 2 பேட்டரியும் ஒரு இன்வெர்டரும் வேண்டி அதை செட்டப் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம்தான். அப்படியான சில இதுகள் இருக்குது. பட் எங்களுக்கு ஒரு மீட்டிங் ரூம் இருக்குது. இல்லை நாங்கள் ஒரு ஆஃபீஸ் மாறி நாங்கள் புதுசாக, பட் நாங்கள் மீட்டிங் ரூமுக்கு இடம் விட்டுட்டு பட் எங்களுக்கு ஏலமான ஃபைனான்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆஃபீஸை செட்டப் பண்ணி ரன் பண்ணிக்கணும். ஆனால் மீட்டிங் ரூம் இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது. என்னென்னு சொல்லாத ஆரம்பந்தான்றதை தாண்டி நாங்களே டெய்லி மீட்டிங் ரூமில் ஒரு டீமை மீட் பண்ணுறாங்க. என்னோட டிஸ்கஷன் பிரைன் ஸ்டார்ம். இப்போ அதுகளுக்கெல்லாம் தேவை. இப்போ பார்த்தோம் அப்போ எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ அந்த டைம் வந்து அந்த என்னென்னு சொல்ல, இப்போ நாங்கள் வந்து ராஜரட்னம்னு சொல்லி அவர் வந்து இப்போ அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ அதால் வந்து கிடைச்சா போல் அப்போ அவர்கிட்ட நாங்கள் எங்களோட விசிட்டர் சொன்னோம், எங்களுக்கு இப்படி ஒரு கேபிட்டல் வந்து தேவை இதுக்கு என்று சொல்லி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு சொன்னால் போல் எங்களுக்கு கிடைச்சிது இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஏன் அது நல்ல விஷயம் பெரிய விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னால், இப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டலை தாண்டி இன்றைக்கி நாங்கள் மைண்ட் மேப்போடு நிற்கிறோம் என்றாலும் அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரீசன். எங்களுக்கு துணிஞ்சு நிர்வச்சனம் வந்து என்னென்னு சொல்ல அவுட் சோர்சிங்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ரிஸ்க் கொண்டுக்குள்ளே போகக்கூடியதாக இருந்ததுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ அது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதல் லங்கன் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் வேலைட்டு எடுத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பஸ் C.LKக்கு, அது அப்புறம் சினமன் குளோபல் ராஜரன் எடுத்துட்டீங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களா இல்லாட்டி அதை வச்சு ரன் பண்ணுறீங்களா? அது பஸ் சீட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அது வந்து இப்போ நீங்கள் ஸ்டாக் இல்லை ஷேர்ஸ் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு லோன் டெப்ட் என்னென்னு சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் திருப்பி ரீபே பண்ணணும். ஆனால் எங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. மற்ற கொலாட்ரல் ஒன்றும் இல்லை. பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் அண்ட் டீம் அந்த மாதிரியான ஒரு இதில் கொடுக்குற இது அப்படி கிடைச்சது வந்து நல்ல என்னென்னு சொல்கிறது அப்படி கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம் இல்லை. என்னென்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி க்ரோ பண்ணினா நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. எங்களுக்கு இன்னும் அந்த பீரியட் வேறு இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் ரெடி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி வந்து இல்லை நாங்கள் வந்து கேட்டது வந்து நான் நினைக்கிறேன் $90,000. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கேட்டது வந்து $50,000. ஏன்னு சொன்னால்
எங்களுக்கு அவ்வளோதான் தேவை. எங்களுக்கு அதை தாண்டி தேவைப்படுற மாதிரி இல்லை அந்த நேரம் காசு. அப்போ எங்களுக்கு தேவையில்லாமல் காசு எடுத்து என்ன சொல்கிறது, அது எங்களுக்கு எங்களோட ரெவன்யூ கொண்டு வந்தோட எங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுமே தான் அந்த நேரம் இருந்தது. அதனால நாங்கள் ப்ரொடக்டும் செய்யலை. அப்போ எங்களுக்கு அந்த 50,000 இனாப். அப்போ எங்களுக்கு அந்த மிச்சம் 90,000 இருந்த என்னென்னு சொல்ல கேட்டது இருக்கு, தேவையான எடுக்கலாம். ஆனால் நாங்கள் இன்னும் எடுக்கல, அது தேவைப்படையில்லை ஆக்சுவலி சொல்லுவோம். நான் மைண்ட் பேமெண்ட் வரைக்கும் சில வேலை தேவைப்படும். ஓகே, அது ஏன்னா அது ப்ராடக்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது கோஸ்ட் இருக்குது டிஃப்ரெண்டான. அது ஃபாஸ்ட் மூவிங். சர்வீஸுக்கு வந்து சர்வீஸ் பிஸ்னஸுக்கு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உண்மையாக கணக்கு தேவையில்லை. உண்மையாக நீங்களோட சர்வீஸ் பிஸ்னஸால் காசு வருதுன்னு சொன்னால் உண்மையாக சர்வீஸ் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை பெருசு அளவில். அன்லஸ் இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ளஸ் இந்த என்னென்னு சொல்கிறது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே காணும் என்றதான் இந்த இது. ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் படித்து கொண்டேன். சரி, இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் கூட தொடங்கின ஒரு வாழ்க்கை, அதில் வந்த ஐடியா Pasitan.lk, அதுக்கு பிறகு 3 ஆக்சிஸில் இன்றைக்கு மைண்ட் மேப் AI வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட ஜேர்னியில் நீங்கள் சவால்கள் இன்றைக்க உங்களுக்கு கேபிட்டல் பெரிய இதாக இருந்தது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. உங்களோட டீமை பற்றி சொல்லுங்கள். ஒன்றில் தொடங்கின ஒரு ஜேர்னி, தனி ஒரு நிரோஜனா தொடங்கின ஒரு ஜேர்னி இன்றைக்கி எப்படி இருக்குது? எத்தனை டீம்மேட்ஸ் இருக்கணும்? எப்படி உங்களோட அல்டிமேட்டாக தான் எப்படி டீம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுறது? இப்போ டீம்னு பார்த்தா எனக்கு இப்போ 3Axis கேட்குறீங்களா அல்லது ஓவராலாக? இப்போ 3Axis டீமை தான் வந்து நாங்கள் மைண்ட் மேப்புக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இப்போ 3Axis டீம்னு சொல்லி என்ன செப்பரேட்டாக இப்போ இல்லை. 3Axisல ஒர்க் பண்ண அவ்வளோ பேரும் இப்போ மைண்ட் மேப்பில் வேலை செய்கிறோம். ஓகே ஓகே. அப்போ ஓவராலாக டீம் எத்தனை பேர் இருக்கணும் உங்களுக்கு? இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 பேர் இருக்கிறோம். 15 பேரும் வந்து ஃபுல் டைமான ஆட்கள், பெர்மனன்ட் ஃபுல் டைம். மற்றது வந்து ஹை வேல்யூ எம்ப்ளாய்மெண்ட். இப்போ அதுதான் மேட்டர் ஆக்சுவலி. நான் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து நிறைய பேரை ஒர்க்குக்கு வச்சிருக்கிறன்றதை தாண்டி நான் கம்யூனிட்டி அவைக்கு எவ்வளோ பே பண்ணுறேன், அது எவ்வளோ தூரம் கம்யூனிட்டி எவ்வளோ காசு போகுதுன்றதை தான் நான் பார்க்குறேன். அந்த ஹை வேல்யூ எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம். டெக் தானே இது. இப்போ டெக்கில் வந்து சீப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கஷ்டம். உங்களுக்கு ஹை வேல்யூ தான். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட சேலரி எடுத்தால் அவங்க மார்க்கெட் சேலரியை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதான் இது. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறபடியாக நாங்கள் நம்பர் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்களுக்கு 15 பேர் என்னென்னு சொல்ல காணும். இதை வந்து மைண்ட் மேப் வந்து இன்னும் என்னென்னு சொல்ல அடுத்த லெவலுக்கு போய்க்க வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கு எது தேவையை பொறுத்து. ஸ்டார்ட் அப் செய்கிற நிறைய பேர் இருக்கணும். ஒன்று டெக்னாலஜியிலே சரி, மற்றது ப்ராடக்டில் சரி. ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் செய்கிறாங்களும் உங்களோட அட்வைஸ் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, ஸ்டார்ட் அப் வந்து என்னை பொறுத்தவரை ஃபுல் டைம் செய்யணும். ஓகே, அது நானும் பிலீவ் பண்ணுறது. இன்வெஸ்டர்ஸ்கிட்ட நீங்கள் யார் போனாலும் அது ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் அதில் அதுதான் உங்களுக்கு இதாக இருக்கணும். எனக்கு அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன சொன்னால் அது எங்களால் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்டே செய்யலாம் இருக்கு என்ன. அப்போ அது கஷ்டம் வேண்டதான். அது மற்றது வந்து ஸ்டார்ட் அப் செய்கிறாங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருந்தாலும் ஷேர் பண்ண பாருங்கள். உங்களோட கேப் டேபிளை வந்து ஷேர் பண்ணி 2-3 ஃபவுண்டரோட சேர்ந்து செய்ய வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, ஓகே, ஸ்டார்ட் அப் செய்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கும். இல்லை சோலோ ஃபவுண்டர்ன்றது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னு சொல்கிறது, 2-3 பேரோட சேர்ந்து கம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்லாக பாருங்க. இப்போ தனியாக எல்லாருமே 3 பேரும் கோடிங் இல்லாமல் ஒரு ஆள் வந்து மார்க்கெட்டிங்கில் நல்ல, ஒரு ஆள் வந்து கோடிங்கில் நல்ல, ஒரு ஆள் வந்து ஆப்ரேஷனோ ஏதோ விஷயத்தில் நல்ல பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 3 பேர் உங்களுக்கு வரைக்கும் வந்து நல்ல அல்லது 4 பேரோ 5 பேர் டிபெண்ட்ஸ். அது 2வது விஷயம். 2 இது. மற்றது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்றது வந்து அது டீச் பண்ணி வாரில்லை ஒருத்தருக்கு. ஆண்டர்பிரினர்ஸாக வந்து ஹையர் பண்ணுறது கஷ்டம். அது வந்து அவைக்கு வரணும், உங்களுக்கு வந்து பேஷன் வரணும், உங்களுடைய ஐடியாவில் நீங்கள் நம்பணும். என்னென்னு சொல்கிறது, அதை நம்பி அதை இறங்கி செய்து பார்க்கணும். ஃபெயிலியர் வந்தால் அதுக்கு அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம்ன்ற ஒரு என்னென்னு சொல்கிறது, தைரியம், ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். அந்த அது மூவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். எங்களோட மேபி எங்களோட சமூகத்திலே அது அக்செப்ட் பண்ணப்படாத ஒரு விஷயம். இப்போ ஃபெயிலியர்ன்றது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கள, எல்லாமே எப்போவுமே முன்னுக்கு வரணும், இப்படித்தான் வரணும், கூட மார்க்ஸ் எடுக்கணும், இப்படி என்று சொல்லி தான் வரன்றதாலே வரணும். ஃபெயிலியர் வந்து வெரி ரேர்லி அக்செப்டட்.
அதால் வந்து ஃபெயிலியர் வந்து வர்றது பிரச்சனை இல்லை. ஃபெயிலியர் வந்தாலும் பிரச்சனை ட்ரை. ஏன்னா இந்த வயசில் ட்ரை பண்ணாட்டி பிறகு கஷ்டம். நீங்கள் இப்போ வெளியே ட்ரை பண்ண வலிக்கிட்டா பிறகு அடுத்ததுக்கு இடத்துக்கு போகலாம். ஆனால் ரிஸ்க் தான். ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 100%. ஏன்னா 100க்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து வடிகட்டி இந்த 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 ஸ்டார்ட் அப்ஸில் நான் காசை போட்டால் $1 பில்லியன் மேக் பண்ணுவேன்னு சொல்லி போடுற இந்த விசிஎஸ்க்கு 90% ஃபெயிலியர் கிடைக்குதுண்டா. ஸோ இப்போ நாங்கள் அதுக்கும் முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் இந்த ஃபெயிலியர் ரேட் வந்து கூட வேண்டான் இருக்க போகுது. ஆனால் எந்த இது என்ன சொன்னால் ஒரு லைஃப் டைம் செய்து பார்ப்போம். ஸோ இப்போ அது ட்ரை பண்ணணும், ரிஸ்க் இருக்குது. மற்றது பெர்சிவியரன்ஸ், இப்போ தொடர்ந்து செய்யணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து இப்போ சுமார் 3 மாதத்துல 6 மாதத்துல இது ஒர்க் அவுட் ஆகும். பிவட் பண்ணி சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, என்னென்னு சொல்கிறது. மற்றது வந்து ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது நெகட்டிவ் வந்து இல்லை. என்ன பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து தான் செய்யணும். எடுத்து செய்யக்க தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த கம்பெனி நான் 100% நான் தான் வச்சிருக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் எக்யூவிட்டின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருக்கல. நான் வந்து எக்யூவிட்டி கொடுக்கணும், பார்ட்னரை கொண்டு வரணும், கோ ஃபவுண்டரை கொண்டு வரணும், காசு வேணும். காசு இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். மற்றது வந்து டெலிகேட் பண்ண பார்க்கணும். சில வேலை எவ்வளவு வேலையில் டெலிகேட் பண்ணலாமோ சில வேலையில் டெலிகேட் பண்ணலாம். நாங்கள் தான் எல்லாம் இருந்து மட்டும் இல்லை, கோரை தவிர்த்து தாண்டி இருக்கிற மற்ற விஷயங்களை நாங்கள் டெலிகேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். அதை பிடிச்சு இழுத்து கொண்டு இருக்கோம், இப்போ ஸ்லோ ஆகிடுவோம். இப்போ டெலிகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல். அந்த விஷயம் இருக்குது. மற்றது இனி கூட ப்ராடக்ட்ன்றது ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான ஆக்களை பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அது இப்போ நான் ஒரு சாப்பாடு கடை போட போகிறேன்னா சாப்பாடை பற்றி எனக்கு தெரியாட்டியும் நான் சாப்பாடுகள் என்று சொல்லி அதை பற்றி போய் அதை பற்றி எனக்கு ஃபவுண்டருக்கு ஒரு இது பட்டாயம் அறிவிக்கும். ஃபவுண்டருக்கு அதை பற்றி இது இல்லாமல் ஸ்டார்ட் அப் செய்யலை. அது என்னென்னு சொல்கிறது, எந்த தொழிலாக இருந்தாலும் அது கட்டாயம் தெரிஞ்சாவது இருக்கணும். மற்றது வந்து அந்த அந்த நாலேஜ், இந்த ஸ்டார்ட் அப்ஸ் என்ன ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் செய்யணும் அதுக்கான ஒரு இது இருக்கணும். அதுக்கான ரைட் டீமை போடணும். முதல்ல உங்களுக்கு இருந்தாலும் எப்படி ஒரு டீம் ஒன்று தேவை. பட் ஹையர் பண்ணணும், டீமை போடணும், அதுக்கான இதை போடணும். மற்றது ஸ்டார்ட் அப் செய்கிறாங்களுக்கு முதல்ல ஸ்டார்ட் அப்ஸ்ன்றது ப்ராடக்ட்ன்றதை தாண்டி மார்க்கெட்டிங்கில் தான் மூணு விஷயமும் இருக்கு. மார்க்கெட் நீங்கள் என்ன சேனலுக்குள்ளால டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரைட் சேனல்ஸ் என்று சொல்ல அந்த சரியான சேனலுக்குள்ளால டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட் உண்மையாக இதுண்டும். இல்லைன்னு சொன்னால் அது அதை அது அது கட்டாயம் உங்களோட ஸ்டார்ட் அப்பில் இருக்கணும். டே ஒன்லேருந்து அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும். நீங்கள் இப்போ எங்களோட மைண்ட் மேப்பில் கூட நாங்கள் அப்படின்னு சொன்னால் 50% ப்ராடக்ட் 50% ஃபீச்சர் வந்து ஜூஸஸுக்கு, மிச்ச 50% ஃபீச்சர்ஸ் வந்து மார்க்கெட்டிங்குக்கு என்னெல்லாம் தேவை அதுதான் எங்களோட 50%, மிச்ச 50% ஃபீச்சர்ஸ். உங்களோட கழிச்சது நிறைய ஐ ஓப்பனிங், எனக்கு உண்மையாக நிறைய தெரிஞ்சு வேண்டாம். நிறைய காலமாக சஹோ கிரியேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க எங்களோட ப்ரொடக்ஷனையும் எங்களோட டீமையும் இல்லாட்டி நாங்கள் செய்கிற வேலையும் பற்றி உங்களோட எண்ணங்கள் என்ன? ஓகே, நல்ல கேள்வி. ஸோ நான் அப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராடக்டை கொண்டே ஒரு ஆளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் தேவை தானே. அதே மாதிரி நீங்களும் ஒரு சேனல் அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த சேனல் உங்களோட சேனலால் வந்து நிறைய பேருக்கு வந்து அவர் வேறு அதுன்ற ஆடியன்ஸ் வந்து வேறையாக இருக்கலாம். பட் அந்த ஆடியன்ஸுக்கு வந்து உங்களோட சேனலால் வந்து இங்கே இருக்கிற நிறைய என்னென்னு சொல்கிறது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை பற்றி ஐடி என்ற மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதை விட மற்ற ஆட்களுக்கு அது ஒரு இதை கொடுக்கும். என்ன இவ்வளோ பேர் இதை செய்யணும்ன்றது தெரிய வருது. இப்போ மற்ற ஆட்களுக்கு என்ன ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இப்படியெல்லாம் ஆக்கள் செய்யணும், ஜட்னால இப்படியெல்லாம் ஆக்கள் பிஸ்னஸஸ் இருக்குது, இப்படி செய்யணும். மற்ற ஆக்களுக்கும் அது ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ண பூஸ்டை கொடுக்குது அல்லது ஒரு எனர்ஜியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன்.